அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கங்கள் தழைக்க அருள் தாதா திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம். கலைநிறை கணபதி சரணம் சரணம், கலைநிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், தலைவர் மீனையடி சரணம் சரணம், தலைவர் நின்னிலையடி சரணம் சரணம், சரவண பவ குக சரணம் சரணம், சிலைமலை உடையவா சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், உலை ஒரு மோருபரே சரணம் சரணம், உமை சிவயம்பிகை சரணம் சரணம், கலைநிறை கணபதி சரணம் சரணம். தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனக்கமர்ந்த தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனக்கமர்ந்த தெய்வம், மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தி நிற்கும் தெய்வம், காயாது கனியாகி கலந்தி நிற்கும் தெய்வம், கருணை நிதி தெய்வம், முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சேயாக என்னை வளர்க்கும் தெய்வமகா தெய்வம், சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம், சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் தெய்வம். என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, எல்லாம் செயல் கூடும். இறைவணக்கம். அடியார் மணிமேகலை அவர்கள். கலைநிறை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், மணி இணையடி சரணம் சரணம், சரவண பவகுக சரணம் சரணம், சிலைமலை உடையவர் சரணம் சரணம், சிவ 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 சரணம் சரணம், உலை வரும் ஒருவரை சரணம் சரணம், உமை சிவயம்பிகை சரணம் சரணம், தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகரில்லாத தனித்தழமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனக்கமர்ந்த தெய்வம், மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம்,
காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம், கருணை நீதி தெய்வனுக்கும் காட்டுவிக்கும் தெய்வம், சேயாக இணை வளர்க்கும் தெய்வம், மகா தெய்வம், சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம், சிற்றவையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீக ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்திலும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செவித்தொழல் வேண்டும். எல்லாம் ஆகிய தனிப்பெரும் தலைமை அற்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரே, திருவுள் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டமரவை சார்ந்த மெய்யன்பர்களே, வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டமரவை சார்ந்த மெய்யன்பர்களே, தாயர் பெரிதும் தயவுடைய தந்தை, உலகை உய்விக்க வந்த வள்ளல் ராமலிங்க பெருமானாரின் திருவருளால் இது நடக்கிறது. காய்ந்த வயிற்றுக்கு கஞ்சி வார்ப்பதை கடமையாக அல்ல அல்ல கடவுள் வழிபாடாகவே கொண்டு வாழ்ந்த தவத்திரு கண்ணியப்படிகளாரின் குரு அருளால் இது நடக்கிறது. எண்ணத்தில் மேம்பட்டு இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் வந்திருக்கின்ற காரணத்தால் இந்த சபை பெருமை பெறுகிறது. இன்றைய நாட்களிலெல்லாம் பொழுதுபோக்குவதற்கு எண்ணற்ற சாதனங்கள் இருக்கின்றன. அதுவும் வழிபாடு என்பதே ஒரு வகையில் பொழுதுபோக்காக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஒரு சூழலும் நிலவுகின்றது என்று சொன்னால் அது பிழையாகாது. வழிபாடு என்பது நம்மை வாழ்க்கையில் சரியான பாதையில் செலுத்துவதற்குரிய வழிபாட்டை பற்றி பேசுவதற்கோ கடவுளை பற்றி பேசுவதற்கோ ஏதோ ஒரு செய்தியோ ஏதோ ஒன்று கிடைத்தால் போதும், அதை வைத்து அப்படியே ஊதி பலூன் மாதிரி செய்வது. அது நோ நோ தட் இஸ் நாட் த ரைட். நீங்கள் என்ன பேசினாலும் அது இறையருளுக்கு எதிராக இருக்கக்கூடாது, திருமந்திரத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது, திருக்குறளுக்கு எதிராக இருக்கக்கூடாது, திருவாசகத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது, திரு அருட்பாவுக்கு எதிராக இருக்கக்கூடாது. நீ என்ன கருத்தை வேணாலும் சொல்லுங்க. தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போறது இல்லை. அது நீங்க எதை சொன்னாலும் திருக்குறளுக்கு எதிராக இருக்க முடியாது, திருமந்திரத்திற்கு எதிராக இருக்க முடியாது, திருவாசகத்திற்கு எதிராக இருக்க முடியாது, திரு அருட்பாவுக்கு எதிராக இருக்க முடியாது. அந்த அளவிலே தான் நாம் அந்த வழிபாட்டு முறையை கொண்டு செல்ல ஆசைப்படுகிறோம். இன்றைக்கு இந்த மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரிக்க வந்திருப்பவர் நம் அன்பிற்குரிய ஐயா வள்ளலார் வழி புனிதன் அவர்கள். அவர்களை வருக 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 வருக.
வரவேற்கிறோம். சொல்லடிக்கு சூடேற்றுவது அரசியல் மேடை, இதமாக தென்றலாக தாளாட்டுவது இலக்கிய மேடை. வெண்மணலில் சலசலத்து ஓடுகின்ற அருவி நீர் தாகம் தீர்க்க உதவும் என்பது தாங்கள் அனைவரும் அறிந்ததே. அந்த அளவிலே அது ஆன்மீகத்தை சார்ந்த பேச்சாக அமையும். அன்பிற்குரிய புனிதன் அவர்கள் சொல்லடிக்கு சூடேற்றவும் தெரிந்தவர், தென்றலாக இலக்கியமாக பேசவும் தெரிந்தவர், வெண்மணலில் சலசலத்து ஓடுகின்ற அருவி நீராகவும் ஆன்மீகத்தை பேசக்கூடிய வல்லமை பெற்றவர். நமக்காக ஆன்ம தரிசனம் என்கின்ற தலைப்பிலே இங்கே உரையாற்ற இருக்கிறார்கள். தாங்கள் அனைவரும் அறிந்த செய்தி, ஒன்று தத்துவ தரிசனம், 2 ஆன்ம தரிசனம், 3 சிவ தரிசனம். தத்துவ தரிசனங்களை கடந்த பின்பு ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனத்தை கடந்த பின்பு சிவ தரிசனம் வாய்க்கும். நம்முடைய இலக்கு சிவ தரிசனம். இவற்றையெல்லாம் கடந்துதான் செல்ல வேண்டும் என்பதற்காக வள்ளல் பெருமான் அவர்கள் 6ஆம் திருமுறையிலே ஆன்ம தரிசனம் என்கின்ற ஒரு பதிகத்தை எழுதியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக ஐயா அவர்கள் இன்றைக்கு பேச இருக்கிறார்கள். 10 பாடல்கள் இருக்கின்றன. எத்தனை பாடல்களை நாம் பார்க்க முடியும் என்பது இன்னைக்கு வள்ளல் பெருமானுடைய கருணையையும் நம்முடைய தவத்தையும் பொறுத்தது என்று சொல்லி நீட்டி பேச நினைக்க பயந்து அவரை அரங்குக்கு வாருங்கள் வாருங்கள் என்று மீண்டும் ஒருமுறை. கருவினிலே திருவாகி கருணையது வடிவாகி மறுவில்லா மணியாகி மனமமர்ந்து குருவாகி அருள் தந்த வல்லலே என் அரிதான பிறப்பினையான் பொருளாக்கும் மார்க்கத்தை புகன்றருளை புரிந்தாய். மண்ணுலகத்திலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கணமும் நான் சகித்திட மாட்டேன். இன்னரும் எனக்கே நின்னருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னும வருத்தம் தவிர்க்க நல் வரந்தான் நல்குதல் எனக்கிச்சை எந்தாய். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம். வள்ளலார் தொண்டு நிறுவனம் தவத்திரு கன்னியப்ப அடிகள் அவர்களால் நிறுவி கிட்டத்தட்ட அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போதே பிரமிப்பா இருக்கு. 2699வது நிகழ்வு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு அமைப்பை ஆரம்பிக்கிறது ரொம்ப சுலபம், ஆனால் அதை தொடர்ந்து நடத்துறதுன்றது மிக மிக கடினம். அந்த வகையில் 2699 இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்படலை. 3 இலக்க எண்ணில் தான் இருக்கும் பல சபைகள், இன்னும் சபைகள் 2 இலக்க எண்ணில் இருக்கும். ஆனால் இங்கே 4 இலக்க எண்களிலே 2699வது நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கும் வள்ளலார் தொண்டு நிறுவனத்திற்கும் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் உள்ள இந்த நிறுவனத்திற்கு பக்கபலமாகவும் இந்த எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் ஆதரவு கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆன்ம தரிசனம் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் இறையருள் பேசுவதற்காக எனக்கு கூட்டி வைத்துள்ளது. அதற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். பல சன்மார்க்க சான்றோர்கள் சொற்பொழிவாற்றிய அருள் நிறைந்த இடம். இந்த இடத்திலே எளியவனுக்கும் ஆன்ம தரிசனம் என்ற தலைப்பிலே சொற்பொழிவாற்ற இறையருள் கூட்டி வைத்தமைக்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய மாணிக்க ஐயா என்ன தலைப்பு வேணும்னு கேட்டார். ஐயா தலைப்பு நான் எப்பவுமே சொல்கிறது இல்லைங்க ஐயா, யார் பேச அழைக்கிறாங்களோ அவங்களே தலைப்பு கேட்கறது, அதில் நீங்களே தலைப்பு சொன்னால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்னு. சரிங்க ஐயா சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார் ஆன்ம தரிசனம் அப்படின்னாரு. நாம் எல்லாம் அதுக்கு தானே ஆசைப்படுறோம். இந்த திரைப்படத்தில் ஒரு இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரன்னு, நானும் அதற்கு தான் ஆசைப்பட்டேன். நம்ம எல்லாம் அதுக்கு தான் ஆசைப்படுறோம். ஆன்ம தரிசனத்தை பார்க்கணும், அப்புறம் சிவ தரிசனத்தை பார்க்கணும், ஐயா சொன்ன மாதிரி மரணமில்லா போய் அடையணும், அதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். ஆகவே நாம் எதுக்கு ஆசைப்பட்டோமோ அதையே தலைப்பாக கொடுத்து பேச வச்சது பாதி பலம் வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் இறக்கவே இருக்கார் பெருமாள், அவர் மீதி பலத்தை கொடுத்துட்டாரு. ஆகவே நான் எதை பேசினாலும் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள்
இதையும் ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி நினைவு கூறுற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த உரையை கேட்கணும். இதெல்லாம் ஏற்கனவே படித்ததானப்பா கேட்டதானே அப்படின்ற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே ஒரு ட்ரைனிங் கிளாஸில் நான் போயிருந்தேன். அங்கே வந்து ட்ரைனிங் கொடுக்குற ஆசிரியர் வந்திருந்தார். நிறைய மாணவர்கள் நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டாரு. தண்ணி ஊற்றி வச்சுட்டு இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற முடியுமான்னு கேட்டார். ஊற்ற முடியாது அப்படின்னா. அப்போ ஊற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டார். தெரியல, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னா. மொத்த தண்ணியை வெளியே கொட்டிட்டு வெறும் பாட்டில் வச்சா மட்டும்தான் மீண்டும் அதில் தண்ணி ஊற்ற முடியும். அது மாதிரி ஏற்கனவே நீங்கள் எல்லாம் வந்து நிறை குடங்கள், உங்களுக்கு எத்தனை அறிவு எத்தனை ஞானம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு வெறும் குடமாக இருந்தால் தான் நான் இதை சொல்வது உங்களுக்கு புரியும், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு, ஆன்ம தரிசனம் இது வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் திருமுறையில் ஐயா சொன்ன மாதிரி 22வது பகுதி 22வது அத்தியாயம் இது. இதிலே 10 பாடல்களை பெருமான் வந்து ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அதை எடுத்தோம்னா நம்ம கீழே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு அற்புதமான பாடல். அந்த ஐயா சொன்ன மாதிரி அந்த 10 பாடல்களையும் நம்ம விளக்க முடியுமானா அது ஒரு பெரிய சவால் தான். 10 பாடல் நம்ம சொல்ல முடியாது. அதில் உள்ள ஒரு 3 பாடல்களை மட்டும் நேரமின்மை கருதி ஒரு 3 பாடலை மட்டும் நம்ம சொல்லிட்டு, ஏன்னா அதில் அந்த 3 பாடலில் வந்து எல்லாமே இருக்கும். ஆகவே நம்ம அந்த 3 பாடலை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நினைக்கின்றேன். முதலாவதாக என்னை இந்த சன்மார்க்கத்திற்கு அழைத்து வந்தது என்னுடைய தாயார் தான். அவங்க வந்து என்ன சொல்லி என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னா, வள்ளலார் வந்து உங்களுக்கு தாத்தா, ஏன்னா நம்மளும் அதே கர்ணிகர் மரபில் பிறந்ததால் அந்த உரிமையில், ஏன்னா வள்ளலார் வந்து உலக பொது சொத்து, அவர் மதத்தை சொல்லியோ ஜாதியை சொல்லியோ சமயத்தை சொல்லியோ நம்ம உரிமை கொண்டாட முடியாது. எங்கள் அம்மா வந்து அப்படி சொன்னாலாவது இவன் ஏற்றுப்பானா அப்படின்ற உரிமையில் எனக்கு முதல்ல இந்த அருட்பாவை எடுத்து என் கையில் கொடுத்து படிக்க சொன்னது என்னுடைய தாயார் தான். அவங்க இப்போ இல்லை, இருந்தாலும் வந்து தோன்றா துணையாக எனக்கு எப்படி பெருமாள் இருக்காரோ அந்த மாதிரி அவங்களும் தோன்றா துணையாக இருக்கிறாங்க, ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க தான் வந்து எனக்கு அருட்பா எடுத்து கொடுத்தது. நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் 33 ஆண்டுகள் வள்ளல் பெருமான் வசித்த வள்ளலார் நகர் அந்த தெருவிலேயே தான் நான் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதையும் ஒரு பெரிய பேராக கிடைக்கிறேன். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, பெருமான் வந்து எடுத்தவனே மேலே வச்சிருந்தில்லை, படிப்படியாக ஒரு வகையில் அந்த எப்படி சங்கிலி முடிச்சு போட்டு ஒன்றா சேர்த்துட்டு வராரோ அந்த மாதிரி சேர்த்து இன்றைக்கி தான் நீங்கள் நிற்க வச்சிருக்காரு. என்னுடைய சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா பொன்னேரி, அதுவும் வள்ளலாரோட தாயார் சின்ன காவலம் பிறந்த அந்த ஊர் தான். இப்படி பல தொடர்புகள். என்னுடைய தாத்தா பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் வடலூர் போவார். வேழக்கமான வீட்டில் வள்ளலார் படம் வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணி அந்த கிராமத்தில் உள்ள எல்லாரும் கல்கண்டு கொடுப்பாரு. இப்படி பல தொடர்புகள் தான் இன்றைக்கி வந்து இங்கே நிற்க வச்சிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஆன்ம தரிசனமே உண்மையான ஜோதி தரிசனம், வேற எதுவும் கிடையாது. நம்ம ஒரு பூசத்துக்கும் வடலூர் சென்று ஜோதி தரிசனம் பார்க்கணும். அது எதுக்குன்னா, நீ ஆன்ம தரிசனம் எப்படி காண முடியும் என்பதை விளக்குவது தான் அந்த ஜோதி தரிசனம். 7 திரையை விளக்கி ஜோதி தரிசனம் காட்டுறாங்க, நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், நமக்கு தெரியாது. அதே தான் பல திரைகள் வந்து நம்ம ஆன்மாவில் இந்த ஜோதியை வந்து பார்க்க முடியாமல் நம்ம மறைச்சிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒன்றொன்றாக விளக்க நமக்கு வந்து அந்த ஆன்ம தரிசனம் கிடைக்கும். ஆகவே அகத்தில் காணும் தரிசனமே ஆன்ம தரிசனம், புறத்தில் காணும் தரிசனமே பூசத்தில் காணும் நாம் தரிசனம். பல சபைகளையும் அதே மாதிரி திரைகள் விளக்கி காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து புறத்தில் காண்பது. நாம் என்று அகத்தில் காணப்போகிறோம் என்பது பெருமானுக்கு தான் தெரியும். அதுக்கு உண்டான தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ஆகவே ஆன்ம தரிசனம் என்பது கிட்டத்தட்ட நம்ம அடைய வேண்டிய ஆன்ம லாபம். அதுதான் ஆன்ம லாபம். ஆன்ம தரிசனம் பெற்றுவிட்டால் சிவ தரிசனம் தானாக கிடைத்துவிடும். கிட்டத்தட்ட நம்ம அந்த கிளைமேக்ஸ் போயிட்ட மாதிரி ஒரு கணக்கு தான். ஆகவே ஆன்ம தரிசனம் என்பது நாம் அனைவரும் அடைய வேண்டிய ஆன்ம லாபம். ஒரு வியாபாரம் ஆரம்பித்தோன்னா என்ன பார்ப்போம், எவ்வளோ பணம் வந்ததுன்னு லாபம் பார்ப்போம். வருட கணக்கில் யாராவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் என்ன பார்ப்போம், இவன் திருப்பி நமக்கு என்ன செய்வான் அப்படின்னு நம்ம ஒரு லாபத்தை எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் சாப்பாடு போடுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்க? இப்போ நான் 5-6 வருஷமாக வேலையத்தோடு ஜீவகாரணை பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் யார்கிட்ட போய் சாப்பாடு கேட்டது கிடையாது. வள்ளலார் வழி சுத்த சன்மார்க்க அறக்கட்டளை நம்ம வச்சு நடத்திட்டு இருக்கோம். தானாக காசு வருது. ஏன் எப்படி காசு வருதுன்னா, பெருமாள் தான் கொடுக்குறாரு, அது வேற விஷயம். எப்படி மக்கள் கொடுக்குறாங்கன்னா, சோறு போட்டால் புண்ணியம்
அப்படின்ற ஒரு லாப கணக்கு பார்த்து தான் கொடுக்குறாங்க. நீ சோறு போட்டால் உங்களுக்கு புண்ணியம் வராதுன்னு சொல்லுங்க, எத்தனை பேர் கொடுப்பாங்கன்னு தெரியாது எனக்கு. ஆகவே ஏதோ ஒரு லாப கணக்கை வச்சு தான் நம்ம வாழ்ந்து இருக்கோம். இத்தனை வயசுல நம்ம படிச்சு முடிக்கணும், இத்தனை வயசுல வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போனால் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், எல்லாத்துலேயும் ஒரு லாப கணக்கை வச்சு தான் நம்ம வாழ்ந்து இருக்கோம். இப்படி படிக்க வச்ச நம்ம பிள்ளைய அவன் பேரை நம்மளுக்கு சோறு போடுவான், அவன் சம்பாதிச்சு நம்மளுக்கு கொடுப்பான். 50,000 சம்பாதிச்சா நம்மளுக்கு ஒரு 5,000 கொடுக்க மாட்டானா? நம்ம பொண்ணு நம்ம பேரை காப்பாற்றாதா, நம்ம பிள்ளை நம்ம பேரை காப்பாற்றாதா? இப்படி பல விஷயத்திலும் எல்லா விஷயத்தையும் நம்ம லாபத்தை வச்சு வாழ்ந்து இருக்கோம். இந்த லாபம் எதுவுமே நம்ம பார்க்காம இருக்கிறது இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலான ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா ஆன்ம லாபம், ஆன்ம தரிசனம். அதுதான் ஆன்ம லாபம், நாம் அடைய வேண்டிய ஆன்ம லாபம் ஆகும். சரி, ஆன்ம லாபம் ஆன்மானா என்ன உங்களுக்கு தெரியும்? உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்மா தான். ஈ ஒரு ஆன்மா, எறும்பு ஒரு ஆன்மா, யானை ஒரு ஆன்மா, இப்படி 84 லட்சம் யோனி பேதங்களில் வந்த எல்லாமே ஒரு ஆன்மா தான். ஆகவே முதல்ல வள்ளல் பெருமான் மட்டும்தான். நாமெல்லாம் மனித நேயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் உலகத்திலேயே முதல்ல ஆன்ம நேயத்தை பற்றி பேசினவர் வள்ளல் பெருமான் மட்டும்தான். ஆகவே மனித நேயத்தை அந்த மனித நேயமா இன்னைக்கு எங்கே இருக்குன்னா காணோம், எங்கே போச்சு? எல்லாம் பொருளாதாரத்துக்கு பின்னாடி போயிட்டோம். பணம் கொடுத்தா நல்லவன், இல்லைன்னா கெட்டவன், அந்த மனிதனமே போச்சு. எவ்வளோ விஷயம் நம்ம டிவியில் பார்க்குறோம், அது வேண்டாம் இப்போ. ஆகவே மனித நேயத்தையும் தாண்டி ஆன்ம நேயத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னவர் வள்ளல் பெருமான் தான். அந்த ஆன்ம நேயத்தை நாம் அது மட்டும் இல்லை, ஆன்ம நேய ஒருமைப்பாடு என்று இப்போ முதல்ல படிச்சாங்க பாருங்க விண்ணப்பம் ஆரம்பத்தில். பொதுவாக எல்லாம் கடைசியில் தான் விண்ணப்பம் படிப்பாங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்கு. ஆனால் முதல்ல சபையில் விண்ணப்பம் படித்தது ஒரு வித்தியாசமான ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. அதற்கு என்னுடைய வணக்கங்கள். ஆகவே அந்த ஒரு விண்ணப்பத்தை நம்ம கடைபிடிச்சாவே இந்த ஆன்ம தரிசனம் அடைய முடியும். அது என்ன சொல்றாரு பெருமான்? சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகள் என்ன, லட்சியம். இந்த பெரிய பெரிய நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. நிறைய கல்லூரிலையும் போட்டிருப்பாங்க டூஸ் அண்ட் டோன்ஸ், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. இதை தான் பெருமான் சொல்றாரு. எதெல்லாம் சுத்த சன்மார்க்கத்தின் தடைகள், எது லட்சியம். தடைகள் சொல்லிட்டு நிறைய சொல்றாரு. சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கல்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கல்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சொல்லிட்டு இத்தனை விஷயத்தை சொல்றாரு. இதெல்லாம் தடை செய்ய வேண்டியது. அதை தடை செய்தால் இங்கே சுத்த சன்மார்க்கத்துக்கு வர முடியும். அப்போ எது லட்சியம், எது வேண்டும்ன்றதுனா ஒன்னே ஒன்றுதான் சொல்றாரு, ஆன்மநேய ஒருமைப்பாடு. ஆகவே அந்த ஆன்மநேயத்தை நம்ம கடைபிடிச்சா போதும், சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட முடியும். வேற ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே வள்ளல் பெருமான் எவ்வளோ 6000 பாட்டில் எவ்வளோ விஷயம் சொன்னாரோ அதுக்கெல்லாம் முதல் தகுதி நம்ம ஆன்ம தரிசனம் பெறுவதற்கான முதல் தகுதி, ஆன்ம லாபம் அடைவதற்கான முதல் தகுதி, எல்லாத்துக்கும் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆரம்ப தகுதி பார்த்தீங்கன்னா ஆன்மநேயம் மட்டும்தான். அந்த ஆன்மநேயம் வந்துச்சுன்னா பின்னாடியே ஜீவகாரண்யம் வந்துடும். ஐயோ பசிக்குது, அவனுக்கு சாப்பாடு பண்ணணும். பின்னாடியே கொலை தவிர்த்தல் வந்துடும், அது உயிரை கொல்லக்கூடாது. ஸோ ஆன்மநேயம் வந்துச்சுன்னா ஜீவகாரண்யம் வந்துடும், கொலை தவிர்த்தல் வந்துடும், தயவு தானாக வந்துடும். நம்ம எல்லாத்துலேயும் வேதம் பார்த்து சண்டை போட்டுருக்கோம். ஆக அந்த வேதம் இல்லாமல் எல்லா இடமும் அன்பாக தயவாக இருக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் என்ன சொல்கிறார், சகோதரத்தோடு இருக்க சொல்கிறார். எங்கே ஆன்மநேயம் வரும்னா, எங்கே சகோதர பாவத்தோடு இருக்குன்னா அங்கே ஆன்மநேயம் தானாக வந்துடும். ஆக அந்த ஆன்மநேயம் வரும்போது சகோதர பாவம் வந்துடும். இந்த பலியிடுதல் ஒழிக்கப்படும். இந்த தேவையில்லாமல் கோயில்கள் சிறுதெய்வ வழிபாடு மூலம் பலியிடுறாங்க, அது ஒழிஞ்சிடும். ஆகவே இந்த ஆன்மநேயம் என்ற ஒரு விஷயம் நம்ம மனசில் வந்துச்சுன்னா இத்தனை தகுதிகளும் பின்னாடியே நமக்கு வந்துடும். அந்த ஆன்மநேயமே நாம் ஆன்ம தரிசனம் பெறுவதற்கு தகுதி. ஆகவே முதல் தகுதியான ஆன்மநேயத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இங்குள்ள அனைவருக்கும் அந்த ஆன்மநேயம் இருக்கின்றது. மற்றவர்களுக்கும் அந்த ஆன்மநேயத்தை வளர்ப்பதற்கான வழியை நாம் செய்ய வேண்டும் என்பது நாம் எப்படி ஆன்மநேய ஒருமைப்பாட்டை லட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதே போன்று அனைத்து மனிதர்களிடத்திலும் இந்த ஆன்மநேயத்தை நாம் எடுத்துரைக்க வேண்டும் என்பதை நாம் லட்சியமாக கொண்டு வாழ வேண்டும். ஒரு நாள் என்னுடைய கனவுல ஒரு பெருமாள் மாதிரி தான் ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை துண்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் வராரு. சொல்கிறாரு, எல்லாம் சபை வச்சு நடத்துறீங்க, எல்லாம் ஜீவகாரணை பண்ணுறீங்க, எல்லாம் அகல் பாரணை பண்ணுறீங்க, பூஜை பண்ணுறீங்க, எல்லாம் நல்லா பண்ணுறீங்க. ஆனால் எத்தனை பேர் எத்தனை சன்மார்க்கியை வளர்த்தீங்க? பெருமானை வளர்த்து தான் நம்ம இத்தனை சன்மார்க்கிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு உலகத்தில் சன்மார்க்கியாக இருந்துட்டு இருக்கும். சன்மார்க்கத்தில் ஜெயிக்கணுன்ற ஆசையாக இருந்திருக்கும். நீ எத்தனை சன்மார்க்கியை உருவாக்க போற அப்படின்னு அந்த பெரிய ஒரு கேள்வி கேட்குறாரு. இது கனவுல நிஜம். அப்போ நம்மளுக்கு தூக்கி வாரி போடுது. நம்ம நினைப்பு ஃபுல்லாக எதில் இருக்கு, நாம் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும், நாம் மரண விழாக்கள் அடையணும், ஆன்ம தரிசனம் பண்ணி இப்படி தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம். சாப்பாடு போடணும், இப்படி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சன்மார்க்கி தன்னை மேம்படுத்துவது மட்டுமன்றி
தன்னுடைய வாழ்நாளில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 பேரையாவது உருவாக்க வேண்டும் என்பதை அந்த கனவு எனக்கு வலியுறுத்தியது. அது உண்மைதான். நம்ம ஆளுக்கு 4 பேர் சேர்த்தோம்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர், அப்போ 4 கோடி, அது அப்படியே 4 நாளாக பெருக்கிட்டே வரும். ஆகவே நாம் அதை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஆன்ம நேயத்தை நாம் சொல்லும்போது எல்லோருமே ஆன்ம தரிசனம் பெற்று ஆன்ம லாபத்தை அடைய முடியும். அந்த திரைகள் என்னென்று 7 திரைகளை பெருமான் சொல்றாரு. கருமை திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை மற்றும் கலப்பு திரை. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாக கோயிலில் திரை போட்டு முதல்ல அபிஷேகம் ஆராதனை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்புறம் திரை போட்டுருவாங்க. கடவுளுக்கு அவங்க வணங்குற தெய்வத்துக்கு எல்லா நெய்வேதியம் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு திரையை திறப்பாங்க. திறந்த உடனே தீபாவளி காட்டுவாங்க, எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. இப்போ தான் கருவறையிலே எல்லாம் இது மாதிரி பெரிய பெரிய லைட்டு போட்டு எல்இடி பல்பெலாம் போட்டு பிரகாசமாக இருக்குது கருவறை. ஆதி காலத்தில் கருவறையெல்லாம் இருட்டாக தான் இருக்கும். அந்த தீபத்தை எப்போ காமிக்கிறாங்களோ அந்த வெளிச்சத்தை தான் நம்ம இறைவனை பார்க்க முடியும். உண்மை தானே? அப்போல்லாம் லைட்டு கிடையாது. அப்போ அந்த திரை விளக்கிறவங்க நம்ம கண்ணுக்கு எது முதல்ல தெரியும், ஜோதி தான் தெரியும். அந்த ஜோதி வச்சு தான் நம்ம அந்த உள்ளகிற மூலவரை நம்ம பார்க்க முடியும். ஆகவே ஜோதி வரும்போது எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. மற்ற இடத்துல சும்மா தான் நின்று பார்த்துட்டே இருப்பாங்க, மனசுக்குள்ளே தான் வேண்டிப்பாங்க. ஆனால் ஜோதி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், நம்மை அறியாமல் கையெடுத்து வணங்குறோம். அப்போ அந்த ஜோதிக்கு தான் இயல்பாகவே மரியாதை. அந்த ஜோதியை தான் நம்ம வழிபட்டு இருந்தோம். அந்த ஜோதி மூலமாக தான் உள்ள இருக்கிற பெருமாளை எந்த ஒரு மூலவரையும் நம்ம காண்பிச்சோம். ஆகவே அப்படி அந்த ஆலயத்தில் எப்படி ஒரு திரை விளக்கின பிறகு ஜோதி தெரியுதோ, அந்த மாதிரி இந்த 7 திரையும் நாம் விளக்கிய பின்பு இந்த திரை எதை மறைக்குதுன்றதை சொல்றாரு பெருமாள். கருமை திரை எதை மறைக்குது அப்படின்னா, இறைவனின் அருள் ஞான ஆட்சியை உயிர்கள் அறியாத வண்ணம் மறைக்கின்றது. அவர் புரிகின்ற அந்த அருள் ஆட்சியை நம்ம காண முடியாமல் மறைக்குது. அடுத்து நீலத்திரை உயிரின் உணரும் ஆற்றலை மறைக்கிறது. இறைவன் இருக்கின்றான், அவன் எல்லாத்தையும் செய்கிறான். அந்த உணர்வு நம்ம உணர்வு இல்லையா, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. அந்த உணரும் ஆற்றலை நீலத்திரை மறைக்கின்றது. பச்சை திரை எதை மறைக்கிறால் இறை அருள் வெளியை ஆன்ம உணர்வுக்கு தோற்றாது மறைக்கின்றது. அந்த ஆன்மாவுக்கு தெரியாமையே போகுது, இறைவன் இந்த வெளியில் இருக்காரு அப்படின்றத நம்ம மறைக்குது. செம்மை திரை சிவத்தின் பரவெளி ஆற்றலையும் ஒளியையும் மறைக்கின்றது. உண்மை திரை சிவமாகிய பொருளை நாம் அடையக்கூடிய அந்த வெளியை நெருங்க விடாமல் அந்த பொன்மை திரை தடுக்கின்றது. வெண்மை திரை மெய்மை உருவான சிவம் தங்கும் சில ஆகாய பெருவெளியை அடையாது மறைக்கின்றது. கலப்பு திரை உலகியலில் நாம் பெற்ற அனுபவங்களை மீண்டும் பெறாது உயிர் அறிவு பெற முடியாமல் மறைக்கின்றது. இப்படி சொல்றாரு அவர். இது ஒன்னொன்னுத்தையும் நம்ம விலாவரியா சொன்னோம்னா ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு இந்த திரைகளை பற்றிய விளக்கங்கள் நிறைய இருக்கு. ஆகவே இந்த 7 திரைகளையும் நாம் விலக்கி விட்டோம் என்றால் நமக்கு அந்த ஆன்ம லாபம் என்ற ஆன்ம தரிசனம் கிடைத்துவிடும். இதை விளக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுதான் ஏற்கனவே சொல்றது, ஜீவகாருண்யம், பரோபகாரம், சத்விசாரம், புலைகளை தவிர்த்தல், மனித ஆன்மநேயத்தோடு அணுகுதல், எல்லா இடத்துலையும் தயவாக இருத்தல். இப்படி பண்ண உண்மையாக நீங்கள் ஒரு ஜீவகாருண்யம் பண்ணும்போது பசியோடு வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்க முகத்தில் சாப்பிட்ட பிறகு ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளி தான் லாபம், நமக்கு கிடைக்கிற லாபம். அந்த ஒளியை நீங்கள் எல்லா முகத்திலையும் வர வைக்கும்போது உங்களோட முகத்தில் அதை தரிசனம் பண்ணும்போது உங்களோட முகத்தில் ஒரு ஒளி தோன்றும். அதுதான் நீங்கள் மேலே போறீங்கிறதுக்கான சில பேர் கண்ணை பார்த்தா ஒரு ஒளி தெரியும், முகம் பார்த்தா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அந்த ஒரு நேயத்தோடு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இதிலே ஊர்னவை பார்த்தா முகம் அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். உங்களுக்குள்ளே அந்த பிரகாசம் ஒளி பெறும். இந்த 7 திரைகளையும் நீக்கி ஆன்ம தரிசனம் பெறும்போது நாம் ஒளி தேகம், நம்முடைய தேகம் ஒளி தேகமாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனை தொடர்ந்து முத்தேக சக்தியும் நாம் பெற முடியும் என்பதை ஏற்கனவே வள்ளலார் பெற்று காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே இது எதுவுமே பொய் அல்ல. பெருமான் எல்லாத்தையும் செஞ்சு காமிச்சிட்டு தான் நமக்கு ஆதாரமாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எதோ எனக்கு தோணிச்சு எழுதுனதே கிடையாது, அவர் எல்லாத்தையும் நிரூபித்து காமிச்சிருக்காரு. ஆகவே நாமும் அந்த ஒளி தேகத்தை பெற்று முத்தேக சக்தியை அடைய முடியும் என்பதில் மரணமில்லா பெரு அடைய முடியும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சன்மார்க்கம் அப்படின்னா எங்கே தொடங்கி எங்கே நிறைவு பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்ம நேயத்தில் தொடங்கி ஆன்ம லாபத்தில் முடிகின்றது. அந்த ஆன்ம லாபம் தான் ஆன்ம தரிசனம். எத்தனை நாளைக்கு தான் நம்ம வடலூருக்கு போய் ஜோதி தரிசனமே பார்த்துன்னு இருக்கோம். கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாம் ஆன்ம தரிசனம் பார்த்து ஆன்ம லாபம் அடையணும். ஆகவே இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாட்டு, நம்ம ஒரு 3 பாட்டு மட்டும் இதில் பார்த்துடலாம். 2வது பாட்டு, நினைத்த போதெல்லாம் முன்னையே நினைத்தேன்,
நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனி ஆக்கி நின் கண்ணே நின்றேன். எப்போல்லாம் நினைச்சனோ, நினைப்பில் இருக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் உன்னே நினைச்சேன். இப்போ நம்மளுக்கு மயக்கம் வந்தால் நம்ம நினைவு போயிடும். ஒரு நினைவு திரும்பல சொல்லுவாங்க. அப்போ நினைவு திரும்பிச்சுன்னா அர்த்தம் நம்ம நினைவில் இருக்கிறோம். இப்போ நாம தான் நினைவில் இருக்கோம், ஏதோ நினைவில் நம்ம இருக்கோம். அதே மாதிரி பெருமாள் சதா சர்வ காலமும் நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன், நினைப்பற நின்ற போதெல்லாம் என்னை தனி ஆக்கி நின் கண்ணே நின்றேன். நினைப்பு உங்களை பற்றி நான் நினைச்சினே இருந்தேன்னா நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். ஒரு வேவ் லைன் சொல்லுவாங்க, அது இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நான் உங்களை நினைக்காம இருக்கணும், அப்போ அந்த லைன் கட் ஆகிடும். அப்போது நான் தனியாக்கி இருப்பேன். இருந்தாலும் நின் கண்ணே இருந்தேன், உன் பக்கத்தில் தான் இருந்தேன். உன்னை நினைக்காத போனாலும் உன் பக்கத்தில் தான் இருந்தேன். அப்போ உன்னை நினைச்சிருந்துருக்குன்னு அர்த்தம் அப்படின்றாரு. என்னை தனி ஆக்கி நின் கண்ணே நின்றேன். என் செயல் என்ன ஓர் செயலும் நினைத்தனை எனினும் புரிந்திலேன், எல்லாம் சிவன் செயலாம் என புரிந்தேன். என்னால் ஆகுது ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் சிவன் செயல் சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி எது நான் செஞ்சாலும் அது என்னோட செயல் கிடையாது, எல்லாமே சிவன் செயல் என உணர்ந்தேன். அனைத்தும் என் அரசே நீ அறிந்ததுவே, அடிக்கடி உரைப்பதன் எனக்கே. ஆர்டர் போடுறாரு, அடிக்கடி உரைப்பதன் எனக்கே. என்ன இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு வீட்டில் வேலைக்காரி இருக்காங்க, இல்லாட்டி ஒரு அலுவலகத்தில் ஒரு தொழிலாளி இருக்காரு, என்னப்பா உங்களுக்கு அடிக்கடி சொல்லணுமா, எல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லை, நீ பண்ண வேண்டியதானே அப்படின்னு அதிகாரம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் என்ன அடிக்கடி உரைப்பது எனக்கே கேட்குறது. நான் உனக்கு அடிக்கடி சொல்லணுமா, உனக்கு நான் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியாதா, எனக்கு எது வேண்டுன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு என்ன ஆசை உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. உரிமையாக கேட்குறாரு. உரிமையாக கேட்குறாருனாவே அவர் வந்து உள்ளத்தில் ஏற்றுக்கினார் அர்த்தம். இப்போது ஒருத்தரை பற்றி இங்கே ஒருத்தர் கேட்டால் அவரா ரொம்ப நல்லவர், ஐயா ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப நல்லவர் சொல்கிறோம். ஆனால் நம்ம பொண்டாட்டி கிட்ட கேட்டால் நம்ம பொண்டாட்டி சொல்லுவாங்க, அந்த மனுஷனா நான் காலம் கட்டது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, நீங்கள் தான் எப்படி சமாளிக்க சொல்லுவாங்க. இதே தான் அப்படியே மாற்று வேற. நம்ம இப்போ மனைவி எப்படி சொல்கிறாங்கன்னா, கணவன் அப்படி சொல்லுவார், நான் அவகிட்ட மாட்டி நான் அவஸ்தைப்படுறேன். ஆனால் வெளியே போனால் நல்ல பேர், அந்த குடும்ப தலைவிக்கும் சரி அந்த குடும்ப தலைவரும் சரி வெளியே நல்ல பேராக இருக்கும், வீட்டுக்குள்ள அந்த பேர் எடுக்கவே முடியாது கடைசிக்கு. நீங்கள் அது சாபக்கேடு. அது எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அதுக்கு முழுமையான காரணம் என்னன்னா உரிமை எடுத்தல் மட்டும்தான். நம்ம ஏன் மனைவியை திட்டுறோம், மனைவி ஏன் கணவன் திட்டுறாங்கன்னா உரிமை எடுக்கிறோம். என் மனைவி தானே சொல்லிட்டு நம்ம திட்டுறோம், என் கணவன் தானே சொல்லிட்டு நம்ம திட்டுறோம், என் பிள்ளைங்க தானே சொல்லிட்டு நம்ம திட்டுறோம். இந்த உரிமையை நாம் எடுக்காத போது யாரையுமே திட்ட மாட்டோம், எல்லார்கிட்டும் அன்பாக இருப்போம். இப்போ நான் உங்களை திட்ட முடியுமா, சரி எனக்கு என்ன உரிமை இருக்கு, அப்படியே திட்டா நீங்கள் இதை தான் திருப்பி கேட்பீங்க. அப்போ உரிமை கிடையாது. இந்த உரிமை துறப்பு தொலைக்காட்சியில் போடுறாங்க பாருங்க, உரிமை துறப்பை நாம் கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால் எந்த பேதம் வராது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு வராது, ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக, குடும்பம் மட்டும் இல்லை அலுவலகத்துலையும் அதே மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாங்க. அதை நான் கடைசியில் தான் நான் புரிஞ்சுக்கினேன். எங்கள் அம்மா அவங்க வந்து இறைவனை சேரும்போது எனக்கு 50 வயது, இப்போ 54 வயது. 2020 அவங்க காலம் இயற்கையோடு கலந்துட்டாங்க. எனக்கு 50 வருஷமாக எங்கள் அம்மா வந்து என்னை திட்டினதில்லை, அடித்ததில்லை, கோபமாக பார்த்ததில்லை. இதெல்லாம் உண்மை. ஒரு வேலை சொல்லுவாங்க மறந்துடுவேன், 2வது சொல்லுவாங்க மறந்துடுவேன், 3வது சொல்லுவாங்க மறந்துடுவேன், 4வது சொல்லுவாங்க மறந்துடுவேன், 5வது சொல்லும்போது செஞ்சுன்னு வச்சிங்களேன். முதல் தடவை எந்த தொனியில் சொன்னாங்களோ கடைசி முறையும் அதே தொனியில் சொல்லுவாங்க. இதே இப்போ நான் என்ன எடுத்துங்க, என் பையனை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு விடா, இந்த போகிறேன்ப்பா, நீ டைம் ஆச்சு போயிட்டு வாடா, கொஞ்சம் நம்ம குரல் உயரும். இதேப்பா போகிறேன், ஏன்ப்பா அவசரப்படுறேன், போக மாட்டோம். எத்தனை தடவை அவங்ககிட்ட கத்துறது அப்படின்னு திருப்பி நம்ம கொஞ்சம் கோவம் அதிகமாகும். இப்படி நம்மளோட கோவம் படிப்படியாக ஏறும். ஆனால் அவங்க கோவம் ஏறி நான் பார்த்ததே இல்லை, முறைச்சி பார்த்ததில்லை, திட்டி பார்த்ததில்லை, அடித்து பார்த்ததில்லை. எங்கள் 4 பேர் நாங்கள் 4 பேரும் அப்படி தான் வளர்த்தாங்க. அது வந்து மிகப்பெரிய சாதனை. நாங்கள் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது. அந்த உரிமை எடுத்துக்கணும். அந்த உரிமையை தான் அதுக்கு தான் இவர் சொல்ல வரேன். பெருமான் வந்து அந்த உரிமையை தான் எடுத்துக்கிட்டு அருட்பெருஞ்சோதியார்கிட்ட உரிமையாக கேட்குறாரு, நீ இதை பண்ணு அதை பண்ணு, எனக்கு அவங்க சொல்லணுமா அடிக்கடி அப்படின்னு கேட்குறாரு. ஆகவே அடுத்த பாட்டு பார்க்கணுங்க. அந்த உரிமையை எப்போ நம்ம துறக்கிறோமோ அப்போ இந்த சாந்தம் நமக்குள்ள வந்துடும். அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, திலகவாள் முதலார் தமைக்கண் விடத்தும் சிறிதும் நான் விளைந்திலேன், இந்த உலக வாழ்வதில் ஓர் அணுத்துணை எனினும் ஓப்பிலேன், உலகுரு மாயை கலகவாதனை தீர் காலம் என்றுருமோ கடவுளே என துயர்ந்திருந்தேன், அழகிலா திரளோய் நீ அறிந்ததுதான், அடிக்கடி உரைப்பதே எனக்கு. அடிக்கடி சொல்லமா உனக்கு. அதாவது திலகவாள் முதலார், திலகவாள்னா திலகம்,
அப்போல்லாம் திலகம் வச்சுருப்பாங்க. இப்போ பொட்டு அதுவும் சுருங்கி ஒரு குண்டூசியில் வைக்கிற மாதிரி தான் தெரியுது. நிறைய பேர் பொட்டு தெரியல, பொட்டு வச்சாங்களானே தெரிய மாட்டேங்குது. அது வேணாம், இப்போ அது பெரிய பிரச்சனை, அதை பற்றி பேசக்கூடாது. ஆகவே திலகவாள்லாம் நீட்டாக வைப்பாங்க, பெரிய திலகமாக. திலகவாள் முதலார்னா பெண்கள். அந்த திலகம் வச்ச பெண்கள் தமை கனவிடத்தும் சிறிதும் நான் விளைந்தேன். அந்த பெண்களை கனவுல நான் நினச்சி பார்க்கல. யார் சொல்றாரு? பெருமாள் சொல்றாரு. அவளை பற்றி நான் நினச்சி பார்க்கல, விளைந்திலேன், அதை பற்றி விரும்பலை. இந்த உலக வாழ்வதில் ஓர் அணுத்துணை எனினும் ஓப்பிலேன். இந்த உலக வாழ்க்கையில எனக்கு அணுத்துணை ஒரு சிறிதளவு கூட எனக்கு ஆசை இல்லை, விருப்பம் இல்லை. ஓப்பிலேன் உலகுரு மாயை கலகம் வாதனை தீர்காலம் என்றுருமோ. இந்த உலகுரு மாயையில கலகம் வாதனை இப்போன்ற துன்பங்கள்லாம் என்னைக்கு எனக்கு தீருமோ என்று இருக்கின்றேன். கடவுளே என துயர்ந்திருந்தேன் என்று தீருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப துயரத்தோடு நான் இருந்தேன் கடவுளே அப்படின்றாரு. அழகிலா திரளோய் நீ அறிந்ததுதான், இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். நான் எப்படி இருக்கேன், எந்த கவலை மனசுல இருக்கு, எனக்கு எது பிடிக்கும், எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். தயவுசெய்து அடிக்கடி உனக்கு உரைக்கணுமா நினைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த பாடல் பார்த்தீங்கன்னா, சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன், சாத்திர குப்பையும் தளர்ந்தேன், நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் எல்லாத்தையும் விட்டுட்டேன்றாரு. சாதியும் மதமும் சமயமும் தருந்தேன், உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் விட்டுட்டாரு. சாத்திர குப்பை அதையும் தனந்தேன்னா எரித்தேன், தணல் எரித்தேன்னு சொல்றாரு. நீதியும் நிலையும், அப்போ நீ இறைவனுக்கு நம்ம பெற வேண்டியது இறைவன் எதுனா நீதி, நிலை, சத்திய பொருள், நித்திய வாழ்க்கை, சுகம். இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஆதியும் நடுவும் அந்தமும் எல்லா அருட்பெரும் ஜோதி என்று அறிந்தேன். இந்த சத்திய வாழ்க்கை, நிலை, நீதி, நாம் பெற வேண்டிய பொருள் எல்லாமே எதுனா வீடு, காசு, பணம், நகை, சொத்து, சுகம் கிடையாது, அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆதியும் நடுவும் அந்தமும் எல்லாம் அருட்பெரும் ஜோதி என்று அறிந்தேன். ஓதி அனைத்தும் நீ அறிந்தது தான். இப்ப நான் சொன்ன எல்லாமே நீ அறிந்தது தான். உரைப்பதுன்னு அடிக்கடி உனக்கு சொல்லணுமா, அதனால நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்றாரு. நிறைய சொல்றாரு, நிறைய பாட்டு. ஒன்றென காணும் உணர்ச்சி என்றுருமோ, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரமாட்டேங்குது இல்ல. பணக்காரனை ஒரு மாதிரி பார்க்கணும், ஏழை ஒரு மாதிரி பார்க்கணும், படித்தவனை ஒரு மாதிரி பார்க்கணும், படிக்காதவன் ஒரு மாதிரி பார்க்கணும், பதவியில் இருக்கிற ஒரு மாதிரி பார்க்கணும். இப்படி பல பேதங்கள் இருக்குது. இந்த எந்த பேதமும் இல்லாமல் ஒன்றென காணும் உணர்ச்சி என்றுருமோ, ஊழிதோறும் சென்றிடினும் என்றும் இங்கு இரவா இயற்கை என்றுருமோ. எத்தனையோ ஊழிதோறும் எத்தனையோ பிறகு எடுத்துட்டேன், இரவா வரம் என்னைக்கு கிடைக்கும் சொல்லிட்டு இரவா இயற்கை என்று உருமோ. இயல் அருள் சித்திகள் என வந்து ஒன்றன் என்றுருமோ. அந்த இயற்கை சித்திகள் எல்லாம் என்னை என்று சேருமோ தெரியாது. அனைத்தும் என் வசத்தே உறுதல் என்றோ, இது எல்லாம் என் வசமாவது என்றோ எனக்கு தெரியல என்றோ என்று துயரத்தில் துயர்ந்தேன். உன் திருவுளமே அறிந்தது அனைத்தும் உரைப்பதில் அடிக்கடி உனக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில். ஆகவே நிறைவாக அந்த கடைசி பாட்டில் அவர் என்ன சொல்றாங்கன்னா, கள்ள வாதனையை களைந்து அருள் நெறியை காதலித்து ஒருமையில் கலந்து உள்ளவாறு இந்த உலகெல்லாம் களிப்புற்று ஓங்குதல் என்று வந்துருமோ. கள்ளம் வாதனை இதெல்லாம் துன்பத்தை தரக்கூடியது. இதெல்லாம் என்னைக்கு களைஞ்சி போகுமோ, களைந்து அருள் நெறியை காதலித்து ஒருமையில் கலந்தே உள்ளவாறு இந்த உலகம் களிப்புற்று ஓங்குதல் என்று வந்துருமோ. அதாவது கள்ள வாதனைலாம் எனக்கு வேண்டாம், உங்களுடைய அருள் நெறியை நான் வாழணும், அருள் நெறியை காதலிக்கணும்னு சொல்றாரு. காதலிச்சா மட்டும்தான் கை கூடும், கடமைக்கு இருந்தால் கை கூடாது. இறைவனை காதலிக்கணும், எல்லாரையும் காதலிக்கணும். அன்பு, அதாவது பெருமாள் சொல்றாரு, நிறைய பேர் சொல்லுவார் காதலிக்கிறது. உயிர்கிடத்தில் இரக்கமும் இறைவனிடத்தில் அன்பும் வைக்க சொல்றாரு. அவர் எழுதுதான், நான் புதுசாக சொல்ல, இந்த எல்லார்கிட்டும் நம்ம அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, கணவன், மனைவி எல்லார்ட்டும் என்ன வைக்கணும்? அன்பை வைக்கக்கூடாது, இரக்கத்தை வைக்கணும். அன்பை வச்சுதான் மாட்டின்னு அவஸ்தைப்படுறோம். அது அன்பை வைக்காதீங்க, இரக்கத்தை வைக்கின்றது. இரக்கம் வந்தாலும் நீங்கள் எல்லாமே செஞ்சிருவீங்க. கணவன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும், பிள்ளைங்க எல்லாமே நீங்கள் செஞ்சிருவீங்க. ஆக இரக்கத்தை வைங்க, தயவை வைங்க. அப்போ அன்பை எங்கே வைக்கணும்னா இறைவன்கிட்ட வைக்கணும். அதனால தான் காதலாகி கசிந்துருகின்னு பாடியிருக்காங்க. பெருமானார் பாடுறாரு, ஏன்னா அந்த காதலித்து ஒருமையில் கலந்து, அந்த காதலிச்சா மட்டும்தான் ஒருமை நமக்குள்ள வரும். அந்த ஒருமையில் கலந்து
களிப்புற்று உள்ளவாறு இந்த உலகம் எல்லாம் களிப்புற ஓங்குதல் என்றோம். இதே மாதிரி இந்த உலகத்துயிர்கள் எல்லாம் உன்னை காதலித்து ஒருமையில் வாழ்ந்து உன்னை கலக்கும் என்று ஓங்குதல் என்று உருமோம் அப்படின்னு தெரியலன்றாரு. வள்ளலே அது கண்டு அடியனேன் உள்ளம் மகிழ்தல் என்றோ என துயர்ந்தேன். அதாவது எனக்கு நல்லது நடக்கலையேன்னு கவலைப்படுறவங்க நாம் எல்லாம், உலகத்துக்கு நல்லது நடக்கலையேன்னு கவலைப்படுறாரு. வள்ளலே அது கண்டிட அந்த ஒரு நல்ல காட்சியை காண்பதற்கு என் உள்ளம் மகிழ்தல் என்று உருமோ, அது என்னைக்கு நடக்குமோ, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறத நான் என்னைக்கு பார்த்து நான் மகிழ்வேனோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் வருத்தப்படுறாரு. அவருக்காக அவர் வருத்தப்படல, மக்களுக்காக வருத்தப்படுறாரு. ஒல்லியோய் நினது திருவுளம் அறிந்த துரைப்பதின் அடிக்கடி உனக்கு. ஒல்லியோய்னா ஒளிக்கடவுள், ஒளியாக திகழ்கின்ற கடவுள் தான் ஒல்லியோய் சொல்றாரு. அது எதுகைக்காக போட்டுப்பாங்க புலவர்கள் அந்த கவிதையில எதுகை மேலே கல்ல, அப்புறம் உள்ள, அப்புறம் வல்ல, அப்புறம் ஒல்லி, அது எதிரிக்காக போடுறது. ஆகவே ஒல்லியோய்னா அந்த இறைவன், ஒளி வடிவமான இறைவனை ஒல்லியோய்ன்னு சொல்றாரு. இப்படி இந்த பாட்டு இன்னும் மொத்த 10 பாட்டையும் படிச்சோம்னா அவ்வளோ அற்புதமான பாட்டு, எடுத்து மனம் வைக்க முடியாது. நான் அருள்பாலாம் எடுத்து அவ்வளோ படிக்கிறதில்லை சின்ன வயசுல. இப்போ படிக்கிறோம். எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தாங்கன்னா படிச்சுட்டே இருக்கும், புக்கை வைக்க மாட்டேன். அது என்னன்னு தெரியாது, அவ்வளோ இனிமையாக இருக்கும். சரி போதும் இந்த எடுத்து விட அப்படின்வாங்க. அதுக்கு நான் படிச்சுட்டே இருப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ இனிமையான பாடல்கள், அந்த சந்தங்கள், அந்த இலக்கண இலக்கிய அந்த நடை அவ்வளோ அருமையாக இருக்கும். பெருமானது எளிமையாக தான் இருக்கும், எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். ஆகவே சான்ம தரிசனம் என்பது இறை அருள் ஆகும். அந்த இறை அருளை நாம் பெற்றுவிட்டால் நாம் மட்டுமல்ல, ஒரு சின்ன துருப்புக்கு அந்த இறை அருள் கிடைச்சா கூட அது 5 தொழிலையும் செய்யுமா. அருள் பெரியில் துரும்புவோர் 5 தொழில் ஆற்றும்னு அகவலை நம்ம பலமுறை படிச்சிருக்கோம். நம்ம எதை வேணா சாதிக்க முடியும். அருளின் எல்லாம் ஆகும் இது உண்மை, அருளுற முயற்க என்று அருளியை சொல்லுங்க. முயற்கன்னு சொல்றாரு. தயவுசெய்து முயற்சி பண்ணுங்க. அருள் கிடைக்கணும்னு காத்திருந்து காலம் போனது போதும். அந்த அருளை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே கிடைக்கும். நமக்கு சும்மா உட்காந்து அருள் கிடைக்காது. எல்லா இடம் தயவாக இருக்கணும், ஜீவகாரணம் பண்ணணும், சத்து எல்லாரும் பண்ணிகிட்டே இருக்கணும். முயல்க, அருளுற முயல்கன்னு சொல்லிட்டு பெருமாள் சிறந்த அந்த முயல்கன்ற வார்த்தையை நாம் அடிக்கோடிட்டு பார்க்கணும். அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி, மற்றெல்லாம் இருள் நெறி என எனக்கு இயம்பிய சிவமே. எல்லாமே அருள் தான். அருளே அறிவு, அருளே சுகம், அருளே பேரு, அருள் அறியார் தமை அறியார், அருள் நிலையே அனைத்தும் பெருநிலை, அருள் வடிவே அடியார் தனி வடிவு, அருளே நம்மியல், நம்முரு, நம்மடிவு, நம் நடு, நம் அறிவு, நம் மனம், நம் குணம், அருளே நம் பதி, அருளே நம் பதம், அருளே நம் இடம், அருளே நம் துணை, அருளே நம் தொழில், அருளே நம் விருப்பு, அருளே நம் பொருள், அருளே நம் ஒளி, அருளே நம் குலம், அருளே நம் இனம், அருளே நம் சுகம், அருளே நம் பெயர். ஆகவே எல்லாமே அருள் தான். அந்த அருளை பெறுவதற்கான முயற்சியை நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுன்றது எல்லாமே அருள் தான் சொல்லிட்டாரு. எதுவுமே ஒரு விடலை எனக்கு தெரிஞ்சு. ஆகவே அந்த அருளை நாம் பெற வேண்டும். இது அருள் நெறி அடைந்தனை, அருள் அமுது உண்டனை, அருள்மதி வாழ்க என்று அருளிய சிவமே. இறைவன் சொல்றார், அருள் ஒளி அடைந்தனை, நீ அருள் ஒளி அடைந்து விட்டாய், அருள் அமுது உண்டு விட்டாய், அருள்மதி வாழ்க என்று அருளிய சிவமே. அதை இறைவன் சொன்னதை இவர் எடுத்து சொல்றார். அருள் நிலை பெற்றனை, அருள் வடி உற்றனை, நீ அருள் பெற்று விட்டாய், அருள் வடிவாக ஆகிவிட்டாய் என்று இறைவன் சொன்னதை இவர் அருளரசு இயற்றுக என்று அருளிய சிவம். இனி இந்த அருள் ஆட்சி நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பை எடுத்து பெருமான் கையில் கொடுக்குறாரு. பெருமான் ஆட்சி செய்கிறாரு, நம்மளை தான் வழி நடத்துறாரு. ஆகவே அந்த அருள் எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது. அந்த அருளை நாம் பெறுவதற்கு உயர்க என்று பெருமான் சொல்கின்றார். அந்த அருளை நாம் பெற்று உயிர்வோம் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த ஆன்ம தரிசனம் பெறுவதற்கு அந்த 10 பாட்டு நம்ம படித்தோம் இல்லைங்களா, அந்த 10 பாட்டுலேயும் 10 பாட்டில் 3 பாட்டு தான் நம்ம பார்த்தோம். அந்த 10 பாட்டு ஆன்ம தரிசனம் பெறுவதற்கான வழிமுறைகள். நீங்கள் சண்டை ஆன்ம தரிசனம் சொல்கிறப்பா நான் எப்படி அடைவது, அதுக்கு என்ன ஏதாவது கிளாஸ் போகணுமா, இல்லை ஏதாவது PhD கோர்ஸ் எதாவது இருக்கா, இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலாம். அது என்னன்றதை பெருமாள் அந்த 10 பாட்டிலையும் விளக்கமாக சொல்லியிருக்காரு. சொல்ல மட்டும் இல்லை, வாழ்ந்து காட்டியிருக்காரு. அதை நீங்கள் படித்தாவே ஓ இப்படி வாழ்ந்தால் நம்ம இப்படி ஆக முடியுமான்றதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம உபதேசம் பண்ணுறதை நிறுத்திவிட்டு நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்தோம்னா அதை பார்த்து அவன் தெரிந்து கொள்வான். தனியாக உபதேச ரூமில் உட்கார வச்சு உபதேசம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நான் சாப்பாடு போட்டால் என் பையன் சாப்பாடு போடுவான். நான் அன்பாக பேசினா அவனும் அன்பாக பேசுவான். ஆகவே எதுக்கு சொல்கிறேன்னா, பெருமானை எப்படிலாம் இந்த ஆன்ம தரிசனம் பெறுவதற்கு அவர் முயற்சி எடுத்து வாழ்ந்தார் என்பதை அந்த 10 பாடலே சொல்கிறாரு. அது என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை நான் சொல்கிறேன். இறைவனை நினைத்து கொண்டே இருப்பது, இதெல்லாம் நம்ம செய்கிறோமான்றதை நம்ம டிக் பண்ணினே வரணும். கிட்டத்தட்ட ஒரு
17 பாயிண்ட் இருக்கு. இதில் நம்ம வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு தினந்தோறும் வீட்டில் வச்சுட்டு ஒரு போர்டில் பாட்டிட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சோமா, இறைவன் நினைச்சுட்டே இருக்குமா, நினைச்சுட்டே இருக்கும் டிக்கு. அடுத்தது என் செயல் எதுவும் இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்று உணர்தல். உலக கழிப்பின்றி இறை கழிப்பில் இருப்பது. இந்த உலகத்தில் உள்ள இன்பத்தில் முழுகி மோசம் போகாம இறை இன்பத்தில் நாம தேடி அதை வந்து தேடுவது. அந்த கழிப்பும் இறை அருளை என்று உணர்வது. இறை அருள் கிடைச்சிச்சுன்னா நான் இறைவன் பெற்றுவிட்டேன் என்ற ஆணவம் இல்லாமல் இறைவன் போட்ட பிச்சை அப்படின்னு நினைச்சுன்னு இதுவும் இறைவன் செயல்தான் என்று இருப்பது. தெளிவடையும் போதெல்லாம் அதுவும் இறைவனின் திறத்தாலே என்று அறிவது. உண்பதும் உவப்பதும் உணர்வதும் காண்பதும் கழிப்பதும் கற்பதும் கரைவதும் காதல் கொள்வதும் இறையோடன்றி தனித்து ஏதும் அறிவதில்லை. இதெல்லாம் யார்கிட்ட செய்ய சொல்றாரு? இறைவனோட செய்ய சொல்றாரு. அந்த இறை உணர்வோட செய்ய சொல்றாரு. தன் கழிப்பையும் உவப்பையும் தான் பெறவில்லை, நீயே பெற்றாய். நாம ஏதாவது இன்பத்தை அடைஞ்சோம் அப்படின்னா அதை நாம பெறல, இறைவன் பெற்றார் என்பது அவருக்கு சமர்ப்பணம் பண்ணுறது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, அன்னதானம் பண்ணால் புண்ணியம், ஒருத்தர் உதவி செஞ்சால் புண்ணியம் அப்படின்வாங்க. சந்தோஷமாக அதை செஞ்சுட்டு புண்ணியத்தை ஏற்றுக்கலாம் அப்படின்வாங்க. அது கிடையாது. புண்ணியத்தை ஏற்றுக்கினா மீண்டும் பிறப்பு உண்டு. பாவத்தை ஏற்றுக்கினா மட்டும் இல்லை, புண்ணியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் பிறப்பு உண்டு. அப்போ இந்த புண்ணியத்தை என்ன பண்ணுறது? அவருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இதுவுமே எனக்கு வேணாம், பாவமாக வேணாம், புண்ணியமாக வேணாம். அப்போ எல்லாம் க்ளோஸ் ஆகி ஜீரோவில் நிற்கும். அந்த எந்த இஎம்ஐயும் இருக்காது. இஎம்ஐ ஃபுல்லாக முடிச்சாதான் நம்மளுக்கு வீட்டு டாக்குமெண்ட் கையில் எப்படி வருமோ அந்த மாதிரி இந்த எல்லா நல்லதுமான கெட்டதை ரெண்டுத்தையும் பாவத்தை நம்ம தீர்த்துக்கணும். அது மூலமாக வர புண்ணியத்தை எனக்கு வேணாம்ப்பா சாமி, புண்ணியத்தை வச்சுக்கணும். அப்புறம் அதுக்காக இப்போ ஒருத்தர் வசதியாக இருக்காரு, வீடு வாசல் காரு பங்களா 1000 கோடி சொத்தோடு இருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம்? புண்ணியமாம்பா, நல்லா புண்ணியத்தை பண்ணோம்பா சொல்கிறோமா இல்லையா? இதே ஒருத்தர் துன்பப்பட்டா அவன் பாவத்தை பண்ணோம்பா, நம்மளே அறியாமல் நம்மளுக்கு தெரியுது இல்லையா? ஆகவே இந்த புண்ணியத்தை எனக்கு ஏற்றுக்கொண்டாலும் பிறப்பு உண்டு. பிறப்பு வேணான்னு நினைக்கிறவங்க எனக்கு புண்ணியம் வேணாப்பா, நீங்கள் என்ன ஒரு நல்ல செயல் செஞ்சாலும் அது இறைவனுக்கு அர்ப்பணிச்சிருங்க. சில பேர் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுவாங்க, யார் பேர் சாமி பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எது பண்ணாலும் இறைவனுக்கு அர்ப்பணிச்சோதி ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சிருங்க. அப்போ அந்த கடன் வந்து உங்களுக்கு தீர்ந்துடும். அதே மாதிரி உலக வாழ்க்கையை துரத்தல், மாயைகளிடையே சிக்காமல் இருத்தல், என்று இறையருள் கிடைக்குமோ என்று காத்திருத்தல், ஜாதி மதம் சமயம் சாத்திரம் அனைத்தையும் விளக்குதல், நீதியும் நிலையும் சத்திய பொருளும் நித்திய வாழ்க்கையும் சுகமும் யாவும் இறைவனே என்று உணர்தல், கலகம் பிதற்றல் முதலிய உலகியல் சார்ந்த தேவையற்றவை என்று ஒழியுமோ என்று காத்திருத்தல், சத்தெல்லாம் ஒன்று என்று உணர்ந்து சன்மார்க்க சங்கம் என்று ஓங்குமோ என்று ஏங்குதல், தலைமை சித்தெல்லாம் வல்ல சித்தன் அருளால் என்று கிடைக்குமோ என்று ஏங்கிக் கொண்டிருத்தல், எல்லாம் ஒன்றென காணும் உணர்வை எய்துதல். இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். எல்லாம் ஒன்று தான், நாம் எல்லாம் ஒன்று தான், ஆடு மாடம் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான், எறும்பு ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான், எல்லாம் ஆன்மா தானே. உருவத்தில் தான் சின்னது பெருசு, அதுதான் ஆன்மநேயத்தை வளர சொல்றாரு. ஆகவே எல்லாமே ஒன்றென காண்புதல், உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளல், இரவா இயற்கை என்று கிடைக்குமோ, அதாவது மரணமில்லா பெறுவாழ்வு என்று கிடைக்குமோ, நித்திய வாழ்வை நாம் என்று பெறுவோமோ என்று ஏங்குதல், அருட்சக்திகள் எல்லாம் என்று பெறுவோமோ என்று ஏங்குதல், அனைத்தும் என் வசம் ஆகுதல் என்று பெருமாள் கேட்கிறாரா? அதே மாதிரி நம்மளாம் செய்ய முடியும். எல்லா சித்தம் என் சித்தானது, எல்லாம் என் வசமானது என்று நாமும் அதை அடைய முடியும் பெருமாள் சொல்றாரு. வள்ளல் பெருமாள் சொல்றாரு, எல்லாம் அருள்பெறில் திரும்பவும் ஒரு 5 செய்யும் போது நாம செய்ய முடியாதா? நிச்சயமா இறையருள் பெற்றால் நாமும் அதை செய்ய முடியும். இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குமோ அப்படின்னு பார்க்கணும். நிறைவாக அந்த பாட்டில் கள்ள வாதனைகளை களையக்கூடிய சுத்த சன்மார்க்க நெறியை காதலித்து விரும்பி ஒருமை உணர்வுடன் கலந்து உலகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்கி உயரும் நிலை என்று வருமோ என்று அதையும் நாம பார்க்கணும். நாம மட்டும் அடைஞ்சா போதாது, இந்த உலகம் என்று விரும்போ என்று வள்ளல் பெருமானை போல நாமும் அதுக்கு ஆசைப்பட வேண்டும், அதை கண்டு நாம் மகிழ வேண்டும் என்று ஒளிக்கடவுளை தினந்தோறும் வருந்தி ஏங்கி நாம் நிற்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமாள் செஞ்சாரு. அதை செஞ்சுதான் ஆன்ம தரிசனம் அடைஞ்சாரு. நாம அதை இதெல்லாம் பின்பற்றணும் என்பது வள்ளல் பெருமாள் மறைமுகமாக நமக்கு சொல்றாரு, உபதேசமா சொல்லல, வாழ்ந்து காட்டி நமக்கு சொல்லியிருக்காரு. இந்த 17 பாயிண்ட் தான் அந்த ஆன்ம தரிசனத்துல வர அந்த ரசம். அந்த 12 பாட்டில் உள்ள ரசம், ஒரு பாட்டை சொல்றதை நான் அதில் உள்ள இந்த ரசத்தை மொத்தமாக ஜூஸாக உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்துருக்கேன். ஆகவே இந்த 17 செக்லிஸ்ட்லையும் நாம் ஒரு செக்லிஸ்டாக வீட்டில் வச்சுட்டு தினந்தோறும் ஒன்றா டிப்பட்டு வரும்போது 17வது டிப் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் ஆன்ம லாபம் அடைந்து விட்டீர்கள் என்பதை நீங்களே வந்து சொல்லிக்கலாம். ஆகவே அப்படிப்பட்ட, அதாவது வழியை சொல்கிறவங்க இதுதான் கடைசின்னு சொல்கிறவங்க ஜாஸ்தி, அதை போய் அடையிறது சொல்கிறவங்க வள்ளல் பெருமாள் மட்டும்தான். எல்லா முனிவர்கள் மகான்கள் எல்லாம் பல பேர் அவங்க சித்தி அடைஞ்சா போதுன்னு போயிட்டாங்க. ஆனால் பெருமாளுக்கு தேவையா?
நீங்கள்லாம் சித்தி அடையணும், நீங்கள்லாம் மரணமில்லாப்படி அடையணும், அதுக்காக மனக்கடன் அவருக்கு தலையிட்டா அவர் பாட்டு மரணமில்லாப்படி அடைஞ்சிட்டு போயிட்டு இருக்கலாம். எதுக்கு நமக்கு இவ்வளோ 6000 பாடல்கள் எழுதி 10ஆம் குறைக்கு உரைநடை பகுதி எழுதி காலையில் எழுந்தால் எப்படி பல்ல வளர்க்கணும், மரம் கழிக்க முடியலன்னா எப்படி மரம் கழிக்கணும், இரவு எப்படி படுக்கணும், எந்த திசையை நோக்கி படுக்கணும், என்னென்ன உணவு சாப்பிடணும், எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த மூலிகை எப்படி வைக்கணும், இப்படி எல்லாத்தையும் அவர் சொன்ன தலையிட்டவருக்கு எந்த மகானம் எனக்கு தெரிஞ்சு எந்த மகானம் எந்த முனிவரோ மக்களுக்காக இவ்வளோ இறங்கி இவ்வளோ விஷயத்த சொன்னதே கிடையாது. அதில் இதை நான் உணர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் இதாகணும் அதாகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் நிறைய லட்சியங்கள்லாம் வச்சுருக்கோம் படிக்கிற பசங்க. நமக்கு என்ன லட்சியம் இருக்குது? எப்படியாவது ஒரு அண்ணா நகரில் ஒரு 2 ஏக்கர் வாங்கி வீடு கட்டிடணும் இருக்க லட்சியம் சில பேருக்கு. நமக்கு இங்கே உள்ளவங்க அந்த லட்சியம் இல்லை. வீடு கட்டிடணும், இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், எப்படியாவது ஒரு 100 சவரனாக வீட்டில் சேர்த்துக்கணும், ஒரு 100 பட்டுப்புடையாவது வாங்கி வச்சிடணும், இப்படி பல ஆசைகள் இருக்குது. நம்ம இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்குது. ஆகவே இந்த ஆசைகளை எல்லாம் நாம் வந்து துறக்கணும். துறக்க தான் திறக்கும். எது திறக்கும்? ஆன்ம தரிசனம் காணும் வழி திறக்கும். எல்லாவற்றையும் விட்டு விட்டனால கிடைத்த பலன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டார் அவரு. வள்ளல் பெருமாளுடைய சகோதரர் வந்து வடலூருக்கு போறாரு. போயிட்டு கேள்விப்படுறாரு, வள்ளல் பெருமாள் வந்து பெரிய சபை கட்டிட்டாரு, சாப்பாடுலாம் போடுறாரு, டெய்லி 1000 பேர் சாப்பிட்றாங்க, 80 காணி நிலம் அவர்கிட்ட இருக்கா. அப்போது நம்முடைய சகோதரர் வந்து நல்லா வசதியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய சகோதரர் வந்து போகிறார் வடலூருக்கு. போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா நீ 83 காணி எல்லாம் வச்சுருக்க, நீ டெய்லி ஒரு 500,000 பேர் சோறு போகிறோம், அப்போ எவ்வளோ வசதி உங்ககிட்ட இருக்கும், எனக்கு எதாவது கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கொடுக்குறேன், எந்த மாட்டு கருத்து இல்லை, நான் விட்ட மாதிரி எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வா கொடுக்குறேன்றாரு. அவன் தான் ஓடி போய்ட்டாரு. உலகையில் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னால் வர முடியுமா, நான் கொடுக்குறேன்றாரு. இது நடந்த உண்மை. இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஏன்னா எதுவுமே அவர் சொத்து கிடையாது, எல்லாம் மக்கள் கொடுத்தது, உலகத்துக்காக அவர் செய்கிறாரு. அவர் சொத்தாக இருந்தால் அவர் எடுத்து கேட்டோம்னா கொடுத்துடலாம் அண்ணன் தம்பி. ஆகவே அதை மறுக்கிறார் பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து தானம் செய்கிறேன் தர்மம் செய்கிறேன்னு வாங்கி எத்தனையோ ட்ரஸ்ட்டு வந்து நீ மாட்டிக்கின்னு அவஸ்தைப்படுது. அப்படிலாம் கூட இருக்காங்க நிறைய பேர். நம்ம சன்மானத்துக்கு அது மாதிரி கிடையாது. ஆகவே பெருமாள் திட்டவட்டமாக சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ஆக எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாவற்றையும் துறக்க தான் நம்முடைய திறக்கும். ஆகவே நாம் ஒன்றொன்னா டெய்லி அந்த செக்லிஸ்ட் படி நாம் ஒன்றொன்னா துறக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, ஆன்ம தரிசனம் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் அழகாக அந்த 21வது பகுதி வந்து சுத்த சன்மார்க்க வேண்டுகோள், 22வது பகுதி வந்து ஆன்ம தரிசனம், 23வது பகுதி சிவ தரிசனம். அது எப்படி வரிசை வச்சிருக்காரு பாருங்க. ஆன்ம தரிசனம் உங்களுக்கு வேணும்னா அந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை படிங்க. அந்த படி அவர் என்ன கேட்குறாரு, அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆர்வத்திற்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும், எப்போ ஆர்வம் எப்போ நம்ம எங்கனும் நான் சென்று எந்த நினைத அருப்புகளை ஏற்பிடல் வேண்டும். நம்ம என்னைக்காவது கேட்டிருக்குமா, உன் புகழை பாடிக்கிட்டே இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், என்னைக்காவது நம்ம கேட்டிருக்குமா, என் பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் நல்லா படிச்சு பாஸ் பண்ணணும், என் வீட்டுக்கார நல்லா இருக்கணும், என் பிள்ளை இப்படிதான் நம்ம வாழ்க்கலாம். ஆனால் அவர் என்ன கேட்குறாரு, உலக மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். ஆறு உயிர்னா எல்லா உயிரும். அப்போ ஆறு உயிருக்கெல்லாம் அன்பு செய்ய வேண்டும்னா நீ எவ்வளோ பெரிய தயவாளனாக இருக்கணும். இப்போ நம்மக்கிட்ட அன்பு இருக்கு, எப்படி செய்கிறோம், நமக்கு வேண்டியவங்களை மட்டும் நம்ம செஞ்சுக்கணும். சொந்தக்காரன், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நெருங்கினவங்க பக்கத்தில். ஆனால் முன்ன தெரியாது நம்ம அன்பு செலுத்துறோமா? கிடையாது. பார்க்கறதுக்கே அழுப்பு சட்டையாக நம்ம அன்பு செலுத்துறோமா? கிடையாது. ஆகவே ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். அப்போ ஆறு உயிருக்கெல்லாம் அன்பு செய்கிற தகுதி எப்போ வரும்னா, நீ இறைநிலை அடைந்தால் மட்டும்தான் அந்த தகுதி வரும். மற்ற நேரம் அந்த தகுதி வரவே வராது. ஆகவே அந்த நிலைக்கு போகிறோன்னா அந்த நிலை தான் இந்த ஆன்ம தரிசன நிலை. ஆகவே அந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோளுள்ள எல்லா பாடலுமே வந்து விண்ணப்பம் தான். எதை செய்யணும், அதை செய்யணும், தனக்காக இதையும் கேட்கல, எல்லாம் கேட்டே வராது. அப்பா நான் ஐயா நான் வேண்டுதல் கேட்டு அனுப்புவது வேண்டும், அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அனுப்புவது, உறவாக நினச்சிக்கிறாரு. அனுப்பி அப்பான்னு சொல்கிறாரு, அத்தான்னு சொல்கிறாரு, ஐயான்னு சொல்கிறாரு, அண்ணான்னு சொல்கிறாரு, அப்படி உறவாகிட்டாரு. நமக்கு உறவுனா வேற, ஆனால் அவருக்கு உறவுனா அருப்பெருஞ்சோதியானவங்க எல்லா தாய் தந்தை அண்ணன் தம்பி எல்லாமே நீ தான் அப்படின்றாரு. ஆகவே அந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோளில் உள்ளபடி எல்லாமே வந்து விண்ணப்பத்தை இந்த உலகத்துக்காக நீங்கள் விண்ணப்பம் வைத்தால் ஆன்ம தரிசனம் கிடைக்கும். அதனால தான் சுத்த சன்மார்க்க வேண்டுகோளுக்கு அடுத்த பகுதியாக ஆன்ம தரிசனம் இருக்கிறாரு. ஆன்ம தரிசனத்துக்கு அப்புறம் சிவதரிசனம் இருக்கிறாரு. அதாவது சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்பது எண்ணம். அந்த எண்ணம் வேணும்ல, எல்லாருக்கும் அன்பு செய்யணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், சுத்த வேண்டுகோளை நம்ம வைக்கணும். இதுதான் சுத்த சன்மார்க்க வேண்டுகோள். ஆகவே சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ற பகுதி எண்ணம் சார்ந்தது. சரி, அப்போ ஆன்ம தரிசனம் என்பது திண்ணம் சார்ந்தது.
வைராக்கியமாக இருக்குது. ஆன்ம தரிசனத்தை அடைஞ்சே தீர்வேன், பார்த்தே தீர்வேன் திண்ணத்தோடு இருக்குது கடைசி வரைக்கும். ஸோ அது எண்ணம், இது திண்ணம். சிவதரிசனம் என்பது இறை வண்ணம், இறை வண்ணமாக நம்ம மாறணும். ஆகவே அந்த எண்ணம் இருந்தால் திண்ணமாக இந்த சிவதரிசனம் அடைய முடியும். திண்ணமாக நீங்கள் அடைந்து விட்டால் இறை வண்ணமாக நாம் கலந்துவிட முடியும் என்பதை கருத்தில் கொண்டுதான் அவர் சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை முதலிலும் ஆன்ம தரிசனத்தை இரண்டாவதாகவும் நிறைவாக சிவதரிசனத்தை வைத்துள்ளார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை பார்த்தீங்கன்னா அவர் என்னென்னலாம் வேண்டாருன்றத அதை ஒரு பட்டியல் நிறைய இருக்கு. ஆரோக்கியத்தில் அன்பு செய்ய வேண்டும், என் தவறுகளை நீ பொறுத்தல் வேண்டும், அடிமுடி கண்டு அனுபவித்தல் வேண்டும், பொய்யாத வாய்மைகளை புகழ வேண்டும், பொய்யாத வாய்மைகளை அதாவது பொய் கலக்காத உண்மை, பொய்யாத வாய்மைகளை புகழ வேண்டும், புகழ்ந்தபடி நான் நடக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்திலே மிக எளிமையானது அட்வைஸ் பண்ணுறது, இங்கே நின்று பேசுறது. ரொம்ப கஷ்டமானது அங்கே உட்காந்து கேட்குறது. கரெக்டு தானே? ரொம்ப எளிமையானது இங்கே நின்று பேசுறது, ரொம்ப கஷ்டமானது உட்காந்து கேட்கறது. அதெல்லாம் பெருமாள் சொல்றாரு, பொய்யாத வாய்மைகளை புகழ்ந்திடுதல் வேண்டும், புகழ்ன்றபடி வாழ்ந்துதல் வேண்டும். நான் அடுத்தவங்க என்ன சொல்றேனோ அதுக்கு முன்னாடி நான் அதை வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு நிறைய பேர் கிடையாது, ஊருக்கு தான் உபதேசம், அவன் போய் எல்லா தப்பையும் பண்றது. அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றாரு, எட்ட முடியாத அருட்ஜோதி என் கையில் வேண்டும். எதை கேட்கறாரு பாருங்க, சாதாரண உலகில் விஷயத்தை கேட்கல, எட்ட முடியாத அருட்ஜோதியை வேண்டும் கேட்கறாரு. இறந்த உயிரை எழுப்பிட வேண்டும். நம்ம என்னைக்காவது கேட்க முடியுமா? கேட்க நினைச்சிருக்கோமா? வரலாறுகிட்ட வந்த பிறகு நம்ம கேட்க முயற்சிக்கிறோம், ஆக முயற்சிக்கிறோம். சன்மார்க்க காலத்துக்கு முன்னாடியே நம்ம கேட்க முயற்சிக்கிறோமா? கிடையாது. எட்ட முடியாத இறந்த உயிரை எழுப்பிடுதல் வேண்டும், நெய்யாத வண்ணம் உயிர் காத்திட வேண்டும். எல்லா உயிரையும் நான் காத்திட வேண்டும். அப்போ எல்லா உயிரும் நீ காக்கிறோம்னா நீ ஐந்தொழில் ஆற்றலை அடைய வேண்டும் இல்லையா? அப்பதான் எல்லா உயிரையும் காக்க முடியும். எல்லா உயிரும் நம்மளால பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் காக்கிறதுக்கு அப்புறம் எல்லா உயிரும் நம்மளால பார்க்க முடியுமா? எவ்வளோ ஒரு பெரிய ஒரு 1,00,000 பேர் கூட்டம் தான், 1,00,000 பேர் எல்லாம் பார்க்க முடியுமா? எங்கேயோ அண்டார்டிகா ஆப்பிரிக்காவில் நம்ம பார்க்க முடியுமா? பாதாளத்தில் எத்தனையோ உயிர்கள் இருக்குது, எத்தனையோ அண்டங்கள் இருக்குது. பூமி எப்படி இந்த அண்டம் மாதிரி எத்தனையோ அண்டங்கள் இருக்குது, கோடிக்கணக்கான அண்டங்களுக்கு தான் பெருமாள் சொல்றாரு. அத்தனை அண்டங்களே உயிர் இருக்குது. அந்த உயிரில் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்காதப்ப எப்படி நம்ம பார்க்க முடியும்? ஆனால் அவரால் பார்க்க முடியும். எல்லா அண்டத்தையும் உட்கார்ந்த இடத்துலேயே பார்க்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட உயிர் எல்லா உயிரும் நீ காக்க வேண்டும் என்றால் எல்லா உயிரையும் பார்க்க வேண்டும். எல்லா உயிரையும் பார்க்க வேண்டும் என்றால் அந்த சித்தியை நீ பெற வேண்டும், அந்த இறைவனை பெற வேண்டும். ஆகவே எப்படி அடிக்கல் கூட இருப்பாங்க, எனக்கு விரல் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறத விட்டு, அப்போ விரல் வேணும்னா கை வேணும், கை வேணும்னா உடம்பு வேணும், உடம்பு வேணா நீ வேணும். அது மாதிரி விரலை தான் பிடிக்கிறாரு. அதை எல்லாமே அடங்கி போச்சு. இந்த நாயகா நிந்தனை பிரியாது இருக்க வேண்டும். நம்ம என்ன கேட்டிருக்கோம்? உன்னை பிரியாம நான் இருக்கணும்பா. பல இடத்துல நம்ம கேட்டிருக்கோம், உன்னை பிரியாம நான் இருக்கணும், என்ன பிரியாம இருக்கணும். இறைவா உன்னை பிரியாம நான் இருக்கணும் என்ன கேட்டிருக்கோம்? அழியாத தனி வடிவம் வேண்டும் கேட்டிருக்குமா? இன்னைக்கு தானே போய் சேர போறோம். ஆனால் நான் சாகாம இந்த உடல் அழியாம நான் இருக்கணும், அழியாத தனி வடிவம் வேண்டும். எங்கும் உன்னையே காண வேண்டும், காணும் பொருள் எல்லாம் உன்னையே காண வேண்டும், காணாத காட்சியெல்லாம் காண வேண்டும். இது வரைக்கும் மனித குலம் காணாத காட்சி ஏதாவது இருந்தால் அதையும் நான் காண வேண்டும். பண்ணாத உன்னையே பாடுதல் வேண்டும், உன்னையே பாட வேண்டும். பரமானந்த பெருங்கடல் பெருங்கூத்து ஆட வேண்டும். எப்படி கேட்கறது பாருங்க, அவர் கேட்டதெல்லாம் நம்ம சிந்திச்சு கூட பார்க்க முடியாத வேண்டுகோள். இதெல்லாம் இப்படிலாம் ஒன்று இருக்கா? இப்படிலாம் இறைவனை கேட்க முடியுமா? நம்ம கேட்டதெல்லாம் நம்ம என்ன நமக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் பெருமான் கேட்டது எல்லாமே அதிசயமானது, ஆச்சரியமானது, அபூர்வமானது, நாம் எண்ணி கூட பார்க்க முடியாதது. ஆகவே அருட்பெரும் ஜோதியை பெற்றே அகம் கழிக்க வேண்டும். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்கணும். இனிமேல் இதெல்லாம் இறைவன்கிட்ட டெய்லி கேட்கணும். அருட்பெரும் ஜோதியை நாம் அகம் கழிக்க வேண்டும். செத்தாரை எழுப்பி திருச்சபைக்கு அடிமையாக்க வேண்டும். செத்தாரை எழுப்பிடணும்னு சொல்லிட்டு மட்டும் கேட்கல, எழுப்பி மீண்டும் அவங்களை திருச்சபைக்கு அடிமையாக்கி அவங்க மூலமா நான் சன்மார்க்கையில நான் உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதோட அடிப்படை கருத்து. எல்லாம் செத்தாரை எழுப்புது அப்படின்னா, ஒருத்தர் செத்து போயிட்டு இருப்பாரு, அவர் வீடு எழுப்புதுன்னு வச்சுக்கிறாங்க. அது கிடையாது. இறந்த செத்தவரை எழுப்பிட வேண்டும்னா மறுபிறவையும் மனித பிறப்பாய் எழுப்பிடும். இந்த பிள்ளை இறந்துட்டாம்பா, முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, எழுப்பிடலாம் முடியாது. அப்போ எழுப்பிடலாம் எனக்கு மீண்டும் மனித பிறப்பாக அவனை எழுப்பிட வேண்டும். இப்போ இறந்துட்டோம்னா அடுத்த பிறப்பு மனித பிறப்பான நிச்சயம் கிடையாது. நாம் செஞ்ச பாவப்புறத்துக்கு ஏற்ற நாயாவோ நரியாவோ ஆடாவோ மாடாவோ மரமாவோ செடியாவோ கொடியாவோ இதெல்லாம் சொல்கிற கவனப்படுத்தல. நீ என்ன பாவம் செஞ்சால் என்ன மாதிரி பிறப்ப, அடுத்தவங்க மனதை புண்படுத்தினா நீ மரமாக பிறப்பாய். இப்படி ஒரு பாவத்துக்கும் நீ என்னவாய் பிறப்பன்னு சொல்கிறாரு. அப்போது நாம் மீண்டும் மனித பிறப்பு எடுக்க வேண்டும் என்றால் சன்மார்க்கத்தில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம்.
சன்மார்க்கத்தில் நாமெல்லாம் வந்துட்டோம், நமக்கெல்லாம் மீண்டும் மனித பிறப்பு தான் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு நாம் உணர வேண்டும். ஆகவே அந்த அடுத்த பிறவி அது 2வது தான். ஆனால் இந்த பிறவிலேயே நாம் மரணமில்லா பிறவி அடைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு நாம் தினந்தோறும் நாம் செயல்பட வேண்டும். எனக்கு வயசாயிடுச்சுப்பா, 80 வயசு ஆயிடுச்சு, நான் இனிமேட்டு போய் எங்க மரணமில்லா பிறவி அடைவேன்னு சொல்லிட்டு அந்த சந்தேகம்லாம் வேண்டாம். இறைவன் நினைச்சா ஒரு நொடி தான், இந்த சிட்டிக்கு போகிற நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனதை நீங்கள் பண்படுத்திக் கொள்ள வேண்டும். தயவை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதை தயவை பெருக்கிக் கொண்டாலே இறைவன் உங்களை நோக்கி வந்து விடுவான். சரி, அப்படியே முடியலையாப்பா, 90 மார்க் வாங்கிட்டேன், இன்னும் 10 மார்க் தான் குறையா, கவலையே படாதீங்க. அடுத்த 10 மார்க் அடுத்த பிரிவில் எடுத்து நீங்கள் மரணமில்லா அடையறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஐயோ போச்சே இந்த கவலைப்பட வேண்டாம். அரியர்ஸ் எப்படி இருக்கோ, 5 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்ட் பாஸ் பண்ணிட்டு 2 சப்ஜெக்ட் போயிடுச்சு, அரியர்ஸுக்கு இருக்குல்ல ஒரு வாய்ப்பு அக்டோபரில், அது மாதிரி அடுத்த பிறவியில் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிறகு நமக்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்காக எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, இனிமேட்டு நான் எங்கே ஜீவகாரணம் பண்ணி எங்கே சத்தீஸ்வரம் பண்ணி நான் எங்கே அடையணும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். யான் பெற்ற நெடும்பெற்றை ஓதி முடியாது என்போது உலகம் பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சொல்றாருன்னா அப்போ எவ்வளோ கருணை இருக்கும். அந்த கருணை உள்ள பெருமாள் இதெல்லாம் கேட்குறாரு. எவ்வுலகம் ஓர் ஒழுக்கம் உறல் வேண்டும். அப்போ ஓர் ஒழுக்கம்னா என்னது? எல்லாருக்கிட்டும் ஒரே மாதிரியான ஒழுக்கம் இருக்கணும்னா அது என்ன ஒழுக்கம்? அதுதான் சுத்த சன்மார்க்கம். அதுதான் அவர் மறைமுகமாக சொல்றாரு. சுத்த சன்மார்க்கம் என்பதே ஒழுக்கம் சார்ந்துதான். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இப்படி எல்லாம் ஒழுக்கம் சார்ந்தது தான். ஒழுக்கம் இல்லாதவங்க சன்மார்க்கத்துக்குள்ள வரவே முடியாது. எல்லா நாளும் புலை சாப்பிடுவாங்க. வேலைக்கிழமை கோயிலுக்கு போகிறது மட்டும் சாப்பிட மாட்டாங்க, சனிக்கிழமை கோயிலுக்கு போனால் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் சன்மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. ஒன்று விட்டுட்டு உள்ளவா, இல்லை விட முடியல வெளியே நின்று, அந்த ஒழுக்கம் சார்ந்ததே சன்மார்க்கம். ஆகவே அதில் தயவுதாட்சினே கிடையாது. பெருமாள் கிட்ட எந்த அளவுக்கு அவர் தயவானவரோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டானவர். முடியலன்னா அவள் தான் முடியல வா, ஞானசபையை கூட்டி சாவி எடுத்துக்கிறார் இல்லையா, நீங்கள் சரியாக நடத்த மாட்டேங்க, ஞானசபை கூட்டி சாவி எடுத்துக்கிறாரு, அப்புறம் போனால் போதும் கொடுக்குறாரு. ஆகவே அதுக்கு கூடாது. வடலூரில் ஞானசபைக்கு முன்னாடி பெரிய பந்தல் போடுறாங்க ஒரு நிகழ்ச்சிக்காக. அதை பார்த்துட்டு மறுநாள் காலையில் அந்த இரவே பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் மனசே பிடிக்க ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த பந்தல் போட்டவங்க அசைவம் சாப்பிடுவாங்க. மனசு ஒழிஞ்சு அவர் போயிடுறாரு. அன்றைக்கு இரவே இடியோட மழை பெஞ்சு இடி விழுந்து அந்த பந்தல் எரிஞ்சு போகுது. முதல்ல பார்க்குறாரு, சபைக்கு ஞான சபைக்கு ஒன்றுமே ஆகலை, அந்த பந்தல் மட்டும் போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த புலை இன்னும் அந்த பழக்கம் உள்ளவர்கள் தெரிந்து வந்தாலும் தெரியாமல் வந்தாலும் அது அந்த பணியும் சரி அவர்களும் சரி எந்த பயனும் கிடையாது என்பதை இந்த ஒரு சம்பவம் உணர்த்துகின்றது. இப்படி பல கேரர் அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா அண்டத்தையும் நான் பார்க்க வேண்டாது. நமக்கு அந்த எண்ணம் வந்திருக்கா? மொத்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டிருக்கோம். சிங்கப்பூர் போகணும், மலேசியா போகணும், அமெரிக்கா போகணும், அதை தான் நம்ம ஆசைப்படுறோம். அதுவும் கடைசியாக நம்ம எல்லாரும் பார்க்க முடியதில்லை. யாரோ தான் அந்த பிராப்தம். அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும். எவ்வுலகம் எத்தேவரும் எவ்வுயிரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றுதல் வேண்டும். படைத்தல் முதல் 5 தொழில் நாம் புரிதல் வேண்டும். யாருக்காவது அந்த தைரியம் வந்திருக்கா? இதுக்கு முன்னாடி வள்ளலாருக்கு முன்னாடி யாருக்காவது நான் 5 தொழிலை செய்யணும், பொதுவாக 5 தொழில் யார் செய்வார்? பிரம்மா சிவன் விஷ்ணு தான் செய்வாருன்னு நம்மளுக்கு அது மாதிரி சொல்லி வளர்த்துட்டாங்க. நம்மளும் அதில் ஊறி போயிட்டோம். ஆனால் அவரு கேட்குறாரு, நான் செய்கிறவா எல்லாத்தையும் 5 தொழில் நான் செய்கிறேன், என்னால் முடியும். அப்போ அது எவ்வளோ பெரிய நம்பிக்கை வேணும், எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், எவ்வளோ பெரிய இறைவனோட அந்த உரிமை வேணும். எந்த உரிமை இருக்குதோ அங்கே தான் உரிமையாக கேட்போம். அப்போ உரிமையை வச்சுக்கிறாரு இறைவன் மேலே. என்னால் முடியும், நீ கொடுப்பா, நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு 5 தொழிலும் புரியும் ஆற்றல் எனக்கு வேண்டும். ஆணவம் ஆகிய முழுதும் நான் அறுத்து நிற்றல் வேண்டும். இதையும் கேட்குறாரு. நான் இன்னும் கிடையாது, நீ இன்னும் விழுந்தேன், எனக்கு ஆணவம் போகணும், மனம் போகணும், இதையும் கேட்குறாரு. 5 தொழிலையும் கேட்குறாரு. அப்போ எனக்குள்ள குறையும் நீங்க வேண்டும், அந்த பெரும் பதவியும் அடைய வேண்டும் என்று கேட்கிறாரு. தத்துவம் எல்லாம் என் வசமாகி தீமை இல்லாதுன்னா பிறப்பில்லாதுன்னு அர்த்தம். தீமைனா சாதாரண தீமை கிடையாது, பிறப்பில்லாது. தத்துவம் எல்லாம் என் வசமாகி தீமை இல்லாது இருத்தல் வேண்டும். வேண்டுதல் வேண்டாமை உணர வேண்டும். இதுதான் மிகப்பெரிய சப்ஜெக்ட். வேண்டுதலும் நமக்கு இருக்கக்கூடாது. இது வேண்டாம் அது வேண்டாம் என்ற விருப்பம் இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாத ஒரு சரணம் இல்லாத ஒரு நிலை தான் இந்த சுத்த சன்மார்க்கத்துக்கான. எந்த ஒரு விருப்பம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு வெறுப்பும் இருக்கக்கூடாது. வெறுப்பற்ற நிலை வேண்டும்ன்றது. ஏக சிவபோக அனுபோகம் உறழ வேண்டும். அந்த சிவபோக அனுபோகத்தை அனுபவிக்க வேண்டும். ஆழ்ந்த நிலைகள் எல்லாம் அடைந்திடுதல் வேண்டும். நாதாந்தம், வேதாந்தம், சித்தாந்தம், யோகாந்தம்,
கலாந்தம் சொல்லக்கூடிய 6 அந்தங்களையும் நான் பெறுதல் வேண்டும். ஜாதி சமய திகழ்ப்பெல்லாம் தவிர்த்து எவ்வுலகம் சன்மார்க்க பொது அடைதல் வேண்டும். அதுல உறுதியா இருக்கார் பெருமான். எல்லா உலகத்திலும் சன்மார்க்கம் செழிக்க வேண்டும், எல்லா உயிர்களும் சன்மார்க்கம் அடைய வேண்டும், எல்லா உயிர்களும் சன்மார்க்க சங்கம் சார வேண்டும், எல்லா உயிர்களும் மரணமில்லா பெருமான் அடைய வேண்டும் என்பதை பெருமான் உறுதியா அதை ஒரு பெரிய கொள்கையா எடுத்து அதுதான் மைய கருத்தை வச்சு பெருமாள் வந்து போராடியிருக்காரு. அதுக்கான உபாயங்கள் தான் இங்கே எல்லாமே ஜீவகாரணம், பரோபா, சத்தியசாரம் அதை பின்தொடர்ந்து வருவதும் தான். ஆனால் மைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர்களும் இன்புற்றி இருப்பது அல்லவே வேறொன்றையே பராபரமே என்று தாய்மானவர் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் வந்து நம்ம இறைநிலை அடைய வேண்டும், மரணமில்லா அடைய வேண்டும், எல்லாரும் சன்மார்க்க சங்கத்தை சார வேண்டும் தான் ஒரு பெரிய ஒரு குறிக்கோளை அவர் வச்சிருந்தாரு. சரியாத கரணமெல்லாம் செறித்து அடங்கல் வேண்டும். நம்ம கரணங்கள்ல தான் இந்திரியங்கள் கரணங்கள் நமக்கு அடங்குதா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த இந்திரியங்கள்லாம் நமக்கு அடங்கவே மாட்டேங்குது. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஸ்வீட் கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். கேரட் அல்வா பக்கத்தில் சாப்பிடாம இருக்க முடியுதா? கொஞ்சம் இன்னி மட்டும் சாப்பிடலாம். ஏன்னா வல்லநாதே சொல்லியிருக்காரு, ஏகதேசம் சொல்லியிருக்காரு. அதை ஒரு பிடிச்சிக்கினாங்க. ஏகதேசம் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது சன்மார்க்கிங்க. சரி கல்யாணத்தில் போட்டாங்க ஏகதேசம் சாப்பிடலாம். இப்படி சொல்லிக்கிட்டா சதா சர்வதேசம் சாப்பிட்டு இருப்பாங்க. கேட்டால் ஏகதேசம் பெருமானை சொல்றது. ஆகவே சரியாத கரணம் அடங்காத அந்த கரணங்களை நான் அடக்கிடல் வேண்டும். நம்ம கரணங்களே நமக்கு அடக்க மாட்டேங்குது. நாம போய் கொண்டாட்டி அடக்கணும், புருஷனை அடக்கணும், பிள்ளை அடக்கணும், அவனை அடக்கணும், இவனை அடக்கணும்னு சொல்லி என்ன நியாயம்? நம்ம கரணங்களை நம்ம அடக்க முடியல, நம்ம வாயை அடக்க முடியல, நம்ம ஆசை அடக்க முடியல, நம்ம எண்ணங்கள் அடக்க முடியல, நம்ம கரணங்கள் அடக்க முடியல. அப்போ நாம அடுத்தவனை அடக்கணும் நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நாமே கேட்டுக்கணும். அதை தான் பெருமாள் சொல்றாரு. சரியாத கரணம் எல்லாம் சரியாதெல்லாம் அடங்காத கரணம் எல்லாம் செறிந்து அடங்கல் வேண்டும். அணுத்துணையும் சினங்காமல் அடையாமல் வேண்டும். அருள் விளக்கம் பெற வேண்டும். எண்ணமெல்லாம் இனி தருளல் வேண்டும். கனி இருப்ப காய் கவர்ந்தட்டு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி கனி போன்ற சுவையான எண்ணங்களும் வார்த்தைகளும் இருக்கும்போது தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற வார்த்தைகளையும் நாம் ஒதுக்க வேண்டும். எண்ணமெல்லாம் இனிதாக இருக்க வேண்டும். எல்லாம் செய்ய வல்ல சித்து எனக்கு வேண்டும். எல்லாத்தையும் செய்யக்கூடிய சித்து எனக்கு வேண்டுமா? ஆக்கல், காற்றல், அழித்தல், அவனை நல்லது செய்தல், அவனை திருத்துறது, இப்படி எல்லா சித்தும் எனக்கு வேண்டும். இருளாமை உரல் வேண்டும். அந்த இருட்டே எனக்கு வேண்டாம். இருளாமைன்னா நான் வேற ஒன்றும் இல்லை, பிறப்பு தான். பிறப்பு தான் இருள். அந்த பிறப்புலேருந்து வெளியே வரதான் ஒளி. அந்த ஒளியை போய் நம்ம அடையிறது, ஒளி வேகம் பெறுவது. ஆக இலை அடித்தால் சுகம் பெற வேண்டும். இதுதான் பொது நோக்கு. ஆடி நிற்கும் சேவடியை பாடி நிற்க வேண்டும். ஆடி நிற்கின்றது நடராஜர் அல்ல, இந்த குடும்பத்தில் அந்த ஜோதி ஆடுதில்ல, அந்த அருட்ஜோதி பதத்தை நான் பாடி நிற்க வேண்டும். யமனாதி தடை என்றும் எய்தாமை வேண்டும். யமனாதினா இறப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. யமன் வந்து நம்ம உயிர் எடுத்துட்டு போறார் இல்லையா? அந்த யமனாதி, யமன் முதல் எதெல்லாம் நம்ம உயிர் எடுக்குதோ, யமன் ஆதினா இது தொடங்கி எல்லாம். யமனாதி தடை ஒன்றும் எய்தாமை வேண்டும். உயிர்கள் எல்லாம் பொறுமையுடன் சன்மார்க்கத்தை காதலித்து திருப்பொதுவில் கழித்தேர்தல் வேண்டும். விமலாதி உடைய திருவடிவில் யானும் நீயும் கலந்தே விளங்குதல் வேண்டும். விமலம், மலம்னா குற்றம், விமலம்னா வீணா அறுப்பது, விமலம் வீ மலம்னா குற்றம் இல்லாத நிலை. குற்றம் இல்லாத நிலையை உடைய உன்னுடைய திருவடியில், அதாவது இறைவனோட திருவடி வந்து குற்றம் இல்லாத திருவடி தானே, அதை தான் சொல்றாரு. விமலாதி உடைய உன் திருவடியில் யானும் நீயும் கலந்தே விளங்குதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி இதெல்லாம் எதில் வருதுன்னா சுத்த சன்மார்க்க விண்ணப்பத்தில் வருது, வேண்டுகோளில் வருது. ஆகவே இந்த ஒரு தகுதியெல்லாம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா சிவ தரிசனம் தானாக கிடைச்சிடும். அப்புறம் அதுக்கு ஆன்ம தரிசனம் தானாக கிடைச்சிடும். அதுக்கப்புறம் சிவ தரிசனம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். ஆகவே அந்த தகுதியை முதல்ல வைக்கிறாரு, அப்புறம் சிவதரிசனம் வைக்கிறாரு, ஆன்ம தரிசனம் வைக்கிறாரு, அப்புறம் சிவதரிசனம் வைக்கிறாரு. இந்த ஆன்ம தரிசனத்தை பெறுவது மட்டுமே நாம் லாபமாக எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய சன்மார்க்க வாழ்க்கையை நாம் பயணிக்க வேண்டும். இதை தவிர்த்து எதுவுமே வேண்டாம். இந்த சன்மார்க்கம் வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள வந்திருக்கும். உங்களுள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை சொல்ல முடியும். கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. சன்மார்க்கம் வந்த பிறகு எல்லாருக்குமே ஐயாவுக்கு எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ஆகவே அந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையாக சன்மார்க்கத்தை காதலிக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னா, ஒரு தாய்க்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது, கை குழந்தை. அந்த குழந்தைய வந்து பெட்ரூம்லேயோ இல்லை அந்த ஊஞ்சல் தூளிலேயோ போட்டு வச்சுருப்பாங்க. இவங்க கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே கிச்சனில் சமையல் பண்ணுவாங்க கண்டா அவங்க நினைப்பு முழுக்க அங்கே தான் இருக்கும். குழந்தை அழுதுச்சேன்னு ஓடி வருவாங்க, ஆனால் அழுதுருக்காது. இவங்களுக்கு அந்த நினைப்பு யாராவது சரமான அந்த குழந்தை நினச்சிருக்கனால அந்த குழந்தை அழுதுச்சோ அப்படின்னு நினைப்பு.
கூப்பிட்ட மாதிரி இருந்தது குழந்தை அப்படின்னு போவாங்க. ஆனால் கூப்பிட்டுருக்காது தூங்கிட்டு இருக்கு. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த தாய்க்கும் அந்த குழந்தை மீது உள்ள எந்த நினைப்பு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நினைப்பு நமக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்குமான அந்த நினைப்பு என்ற தொடர்பு இருந்து கொண்டே நாம் இருக்கும்போது இந்த சன்மார்க்கத்தில் நாம் வெற்றி பெற முடியும். அந்த நம்ம ஆன்ம தரிசனத்தை நாம் பெற முடியும். ஆகவே இந்த விழிப்பு தான் நமக்கு வேண்டும். இதை இந்த தலைப்பு கொடுத்துட்டார் ஐயா, ஆன்ம தரிசனம் பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வெறுமனே பேசிட்டு போக முடியாது இல்லையா, கொஞ்சம் நம்ம சப்ஜெக்ட் எடுத்து தான் சொல்லணும். சரி, புத்தகத்தை புரட்டி படிக்கணுமே சொல்லிட்டு வேலை கடுமையான பணி, நேரமே இல்லை. 4:30 மணிக்கு எழுப்புறாரு பெருமாள். இந்த 4:30 மணிக்கு எழுப்பி 6:30 மணி இப்போ எல்லா நோட்ஸ்லாம் எடுத்து அப்புறம் எனக்கு சந்தோஷமாச்சு. அந்த சந்தோஷத்தை ஒரு வெண்பாவாக ஒரு கவிதையாக நான் எழுதியிருக்கேன். இதை சொல்லி நிறைவு செஞ்சிருக்கேன். ஆதி பொழுதில் என எழுப்பி, ஆதி பொழுதுனா அதிகாலை, ஆதி பொழுதில் என எழுப்பி நல்ல அருளை ஓதி உணர்த்தினால் உள்ளிருந்து எனக்கு உணர்த்துறாரு. நீதி குறையாது நின்றருளும், நீதி வழுவாது நின்றருளும், குற்றமில்லாது எங்கும் நிறை ஒளி தெய்வம் அது நின்று, நிறை ஒளினா அருட்பெருஞ்சோதி, நிறை ஒளி தெய்வம் அது நின்று என்று அந்த வெண்பாவை முடித்தேன். ஆகவே எல்லாம் அவன் செயல், என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்று பெருமான் சொன்னதை போல இவ்வளவு நேரம் பேசுனதும் எனக்குள்ள இருந்ததுதான் அவர் பேசியிருக்காரு. நான் எதுவுமே பேசலை. எது சொன்னாலோ எது இங்கு உரைக்கப்பட்டதோ அதெல்லாம் பெருமான் உரைத்தது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு அறிவிப்பு. வருகின்ற அக்டோபர் திங்கள் 3, 4, 5 3 நாட்களும் வள்ளல் பெருமானுடைய வருவிக்க உற்ற நாள் விழா வெகும் சீரும் சிறப்போடும் இங்கே நடைபெறவிருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதற்குரிய அழைப்புதல் உங்கள் கைகளில் இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் உறவு சார்ந்தவங்க, நட்பு சார்ந்தவங்க அல்லது நிறுவனத்தில் வேறு யாருக்காவது கொடுத்து அவங்க வள்ளலாரோட ரொம்ப அன்பாக இருக்கக்கூடியவங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னிடம் கேட்டு வேண்டிய அழைப்புதலை பெற்றுக்கொள்ளலாம் என்கின்ற செய்தியையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். 3 நாள் மாலை பொழுதுல அற்புதமான கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். திரு அருட்பா கச்சேரிக்கு. அதில் நம்ம ஐயா மலையூர் சதாசிவம், ஜெயபால், அப்புறம் இன்னும் இங்கேருந்து தெல்லாரம்பட்டிலேருந்து வர்றவங்க எல்லாரும் வராங்க. 3 நாளும் மாலை பொழுதுல கச்சேரி இருக்கும். 3 நாளும் காலையில் பேராசிரியர்கள் பேசுகிறாங்க. அதுக்குரியதெல்லாம் அதிலே இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு அருமையான வாய்ப்பு என்று சொல்வேன். இந்த அளவில் இப்போ இன்றைக்கு மாலை பொழுதில் ஆன்ம தரிசனத்தை பற்றி ஐயா பேசினது நடைமுறையாக உங்களோடு உரையாடுதல் போலவே சொன்னாங்க. எப்படி நீங்கள் ஆன்ம தரிசனம் அடையலாம் அப்படின்னா, சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் இருக்கிறத அதை பூராமே சொன்னாங்க. அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உண்மைதான். ஆன்ம தரிசனம் என்பது எடுத்த உடனே அவ்வளோ வாய்க்குமானா வாய்க்காது. முதல்ல அது பூரா ஐயா சொல்லியிருக்கிறது பூராமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் இருக்கு பாருங்க, அந்த பாதையில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா போய் சேர்ற இடம் குறைஞ்சபட்சம் ஆன்ம தரிசனத்துக்கு சேர்ந்துடலாம். இந்த சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் என்ன சொல்லுது? நீ எப்போவுமே இதில் சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க, தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அடுத்தது ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி. அடுத்தது சிவரூபம், சிவ தரிசனம், சிவ சுத்தின்னு சொல்லப்படாது. நமக்கு தான் சுத்தி. சிவனுக்கு நமக்கு அழுக்கு இருக்கு, அதனால சுத்தம் பண்ண வேண்டிய இருக்கு சுத்தி. அவர்கிட்ட போய் சொல்லப்படாது. சிவயோகம், சிவபோகம். அவங்கள பொறுத்தவரையில் சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம் 4 இதுதான் படிக்கட்டு. இதில் நம்ம ஆன்ம தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னா தத்துவ தரிசனத்தை கடந்ததுக்கு பின்னாடி தான் இங்கே வர முடியும். தத்துவம்ன்றது என்ன? உங்களுடைய உடம்பை எப்படி வச்சுக்கணும், கரணங்களை எப்படி வச்சுக்கணும், பொறிகளை எப்படி வச்சுக்கணும், புலன்களை எப்படி வச்சுக்கணும், மனம் போன போக்கெல்லாம்
அது மேலே உங்களுக்கு வந்து ஒரு ஆளுகை இருக்க வேண்டும், ஆளுமை இருக்க வேண்டும். அதைத்தான் வந்து ஐயா வந்து என்ன சொல்கிறாங்க, சுத்த சன்மார்க்க வேண்டுகோள்ல சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஐயா சொன்னாங்க சைவமாக இருக்குன்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்ற செய்தியையும், அதற்கு மாறானவர்கள் உள்ளே செல்லக்கூடாது என்கின்ற செய்தியும் சொன்னாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய பெரும்பாலும் எல்லாருமே சைவம் தழுவியவர்கள் தான். அதை பற்றி நான் திரும்ப பேச வேண்டியதே இல்லை. வேறு மாதிரி இருந்தவர்கள் கூட முதல் கூட்டத்தில் வந்தவங்களே அடுத்த தடவை போகும்போது இல்லைங்கய்யா நாங்கள் இனிமேல் வந்து அந்த வகையில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனதை நாங்கள் கேள்விப்படுறோம். அதே போதும், அந்த செய்தியே எங்களுக்கு போதும். அப்புறம் ஒழுக்கத்தை பற்றி சொன்னாங்க. ஒழுக்கம் வந்து குறைஞ்சபட்சம் இல்லையா, ஒழுக்கம் இல்லாமல் பக்தி வந்து பலன் தராது. ஒழுக்கம் இல்லாத பக்தி வெறும் சடங்கு. மனோலயம் இருக்கணும், மனம் அதுக்குள்ளே போனால் தான் அது வந்து நீங்கள் அங்கே போய் பார்க்க முடியும். அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆன்ம தரிசனம் சாத்தியப்படாது. அதையும் ஐயா சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஏதோ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அவங்க இனிமேல் தான் ஆன்ம தரிசனம்லாம் பரப்போம் அப்படிலாம் நான் ஏமாந்து போகிறதுக்கு ரெடியாக இல்லை. இங்கேயே ஆன்ம தரிசனம் பெற்ற ஆன்மாக்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா இங்கே நின்று பார்க்கும்போது ஐயா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க, நான் பார்த்துருக்குறேன். வள்ளல் பெருமான்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. வள்ளல் பெருமான் கூட பேச முடியும் என்று சொன்னால் நீங்கள் சொல்கிறது அவர் கேட்குறாரு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் சொல்கிறது அவருக்கு, நான் சும்மா ஏதோ விளையாட்டுக்காக பேசுகிற மாதிரி பேசலை. நீங்கள் சொல்கிறது அவர் கேட்குறாரு, அவர் ஏதோ உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறார். அந்த வகையில் இப்போ ஒருத்தருக்கு வந்து எப்படி ஒரு சில செய்திகளை சொல்லப்போது சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு சுத்த தேகம் வாய்த்திருக்கிறது என்பதை எப்படி உறுதி செய்வது? சைவமாக தான் இருக்காரு, அளவாக தான் சாப்பிட்றாரு, எல்லாமே பண்ணுறாரு. சரி, சுத்த தேகம் வந்துருச்சா? அது ஒரு அளவுகோல். அதுதான் சரி. ஒருத்தர் நோய் இல்லாமல் இருக்காரு, சுத்த தேகத்தோடு இருக்காருன்னு சொல்லலாமா? இல்லை. இது வந்து நான் கேட்டது வந்து சுத்த தேகம்னு சொல்லி இருக்கிறேன். சுத்த தேகம் மனதோடு சார்ந்ததாகவும் கூட இருக்கலாம், இல்லைன்னு சொல்லி சொல்றதுக்கு இல்லை. ஐயா சொல்ல போகும்போது அந்த தேகம் வந்து எப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, மனது நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் கேட்கும் இல்லையா? எதுக்கு சாத்வீக உணவு வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் செய்கிற ஊரை நீங்களாக விருப்பப்பட்டு செய்கிறீங்க, செய்கிறது இல்லை. அதை எதிர்கொள்வதற்குரிய பக்குவம் உங்களுக்கு வேணும் அப்படிங்க போகும்போது அந்த சாத்வீக வழியில் நீங்கள் போனீங்கன்னா தான் வந்து மனம் அடங்கும். மனம் அடங்குறதுன்னா சும்மா இருக்கணும் இல்லை, பெருமானை நினைக்கணும். பெருமானை நினைச்சா தான் நீங்கள் உங்கள் உடம்பும் சுத்த உடம்பாக இருக்கும், மனசும் வந்து மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. ரெண்டுமே சப்ளிமெண்டரி அண்ட் காம்ப்ளிமெண்டரி. மனதுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் முழுவதும் சுத்த சன்மார்க்கம் அல்லது சுத்த தேகம் பெறுவதும் சிரமம். சுத்த உடம்பு வாய்க்காம மனது ரொம்ப தூய்மையாக இருந்து அல்லது ஆன்ம தரிசனம் பெற முடியும் என்பதும் சாத்தியமில்லை. ஏன்னா அவங்க சொல்ல போது உடம்பினை முன்னம் இழுக்கின்றன. அப்போ அது முதல்ல அது, அப்புறம் உடம்பினிலே உருபொருள் கண்டேன், உடம்பினிலே உத்தமன் இருக்கின்றான். அப்போ உடம்புக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு இல்லையா? நான் மனதுக்குள்ள உள்ள போகல. நான் இது நீங்கள் உங்களால் முடிஞ்சது குறைஞ்சபட்சம் உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் சரியாக வச்சுக்க முடியுமே. ஆனால் சரி, உடம்புக்கு சரியில்லை, பெருமானை சரியாக வழிபாடு பண்ண முடியுமா? என்ன அப்படி கேட்குறேன்னு நினைக்கிறீங்களா? சாத்தியப்படாது இல்லையா? மனதில் தான் வந்து தெய்வம் அமர்கிறது என்றாலும் கூட உங்கள் உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் சரியாக வழிபாடு பண்ண முடியாது இல்லையா? அப்போ உடம்பும் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதையும் உணர்த்துவதற்கு தான் வந்து ஐயா சுத்த தேகத்தை பற்றி இது சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் இப்படி திரும்பி வேற வரேன். ஒருத்தருக்கு ஆன்ம தரிசனம் வாய்ச்சிருச்சு, நான் அதே சொல்லணும்ல இல்லையா? சுத்த தேகத்தை லேசாக கோடு போட்டு காமிச்சேன். இப்போ ஒருத்தருக்கு ஆன்ம தரிசனம் வாய்ச்சிருச்சு. ஆன்ம தரிசனம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? கன்ஃபார்ம் பண்ணணும்ல, அவருக்கு ஆன்ம தரிசனம் கிடச்சிருச்சு.
ஆன்ம தரிசனம் ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு, ஞான தரிசனம் ரொம்ப பின்னாடி போகும். ஆன்ம தரிசனம் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போகும்போது ஆன்மா உடைய தரிசனத்தை அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்படித்தானே அர்த்தம்? அப்படித்தானே இல்லையா? ஆன்மாவை அவர் தரிசனம் செய்திருக்கிறார், அவருடைய ஆன்மாவை அவர் தரிசனம் செய்திருக்கிறார். ஒன்றும் எப்போ அப்படின்னா ஐயா இன்னொரு இடத்துல சொல்லுவார், தன்னை எறிந்து இன்பமுறை வெண்ணிலாவே உங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்குள்ள பின்னாடி அப்படியே எல்லாமே சொல்லிட்டு வருவாங்க. சரி, இப்போ நான் வந்து அதுக்குள்ள ரொம்ப நேரம் நிற்கல. ஒருத்தர் கிடைச்சிருச்சு, எப்படி கன்ஃபார்ம் பண்றது? ஆமா இவருக்கு வந்து அவர் கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு அந்த ஒரு சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணுறதுக்காக போயிருந்தோம். போகும்போது அப்படியே எல்லாரும் சுற்றிட்டு வருவாங்க. சுற்றிட்டு வந்து அப்படியே பார்த்து ஐயா கிட்ட வழிபாடு பண்ணிவிட்டு ஐயா கிட்ட வேண்டுதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அவங்கவுங்க கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது பழம் அது இதெல்லாம் சாப்பாடு இதெல்லாம் வந்து எடுத்துன்னு வருவாங்க. எடுத்துன்னு வரும்போது அங்கே அந்த ஓரத்தில் அதாவது நான் சொல்கிறது வந்து சாப்பாட்டுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர் அல்ல. ஒருத்தர் அங்கே உட்காந்துருக்கிறார். அவர் வந்து எந்த கோலத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அந்த ஆடை அணிந்திருக்கிறார். மேலாடையிலலாம் ஒன்றும் அணியலை, அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அவங்கெல்லாம் போகிறாங்க, சுற்றிட்டு வராங்க. போய் பொண்ணு போகும்போது ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு போகிறாங்க, 2 பழம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி போய் பொண்ணு பண்ணோடனே அவரு கொஞ்சம் பசியாகவே வேறு எதாவது இருக்கிறார். அப்படி அவங்க கொடுக்க போன உடனே பரவாயில்ல நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அப்படி கையை அப்படி எடுக்கிறார். எடுத்துட்டு போனோடனே இல்லைங்கய்யா இப்போ எனக்கு அவ்வளோவா பசியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கையை பின்னாடி எடுத்துடுறாரு. அவருக்கு உணர்த்தப்பட்டது, நீ வந்து இருக்கிற நிலைப்பாட்டில இருந்து கீழே இறங்கிடுவ. அவங்களுக்கு தெரியுது. இப்ப அவருக்கு அது தெரிஞ்சிருச்சு, ஆன்ம தரிசனம். இதை வாங்கிக்க வேண்டாம் அப்படின்னு திருவருள் வந்து அவருக்கு உணர்த்திருச்சு. ஒன்று. ரெண்டாவது, அப்படியே அவர் அப்புறம் இப்போ பசி அல்லன்னு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அல்லது தூரத்தில் அங்கே தள்ளி இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் அந்த பழத்தை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு அவங்க புறப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்மெல்லாம் எப்படி வழிபாடு பண்ணுறோம், வேகமாக போயிட்டு வேகமாக சீட்டு வரணும் அப்படின்னு. அப்படி போயிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் பார்த்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொருத்தர் அதையே சுற்றின்னு போயிட்டு கொஞ்சம் போய் இன்னொருத்தர் வந்து என்ன செஞ்சார், ஒரு பெரிய பழத்தை எடுத்து அவர் கிட்ட போய் நின்று அப்படி போய் இப்படி கொடுத்தாரு. கொடுத்த உடனே வா 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 வந்துட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பழத்தை வாங்கிட்டார். அவர் வாங்கிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாரு, வேண்டான்னு சொன்னாரு, பசி இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன செய்யறாரு, இவ்வளவுதான். இப்ப யாரு கொடுக்குறாங்களோ அவங்க ஆன்ம தரிசனத்தை பெற்று விட்டார்கள் என்பத செய்தியும் அதுக்குள்ள இருக்கு. முதல்ல வாங்கினவரை பத்தி சொன்னா, இப்ப யாரு வந்து கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்க போகும்போது அவரே வாங்கிட்டாரு. அப்படிங்கும்போது இவருக்கு ஆன்ம தரிசனம் கேட்டு ஓபன் ஆயிருச்சு அப்படின்ற செய்தி இதுல பதிவு செய்யும். சரிதானுங்களா? இவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. யார் ஒருத்தர் வந்து வழிபாட்டு முறையில் செம்மையாக இருந்து நீங்க கொடுக்கறத வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்றது வேற நிலைப்பாடு. அப்போ அவங்களுக்கு தெரியுது. நான் பார்த்துருக்கேன் அவங்கள, நானும் இவர் கொண்டாந்து கொடுக்குறது அவரே 2 பேரையுமே நான் பார்த்துருக்கேன். அப்போதான் தெரிஞ்சது அவர் வந்து எல்லாரும் கொடுக்குறதையும் வந்து அப்படி வாங்கிக்கிறது இல்லை. எனக்கு நீங்கள் வள்ளல் பெருமான வழிபாடு செய்றீங்கிறதுனால இந்த செய்தியை நான் வந்து உங்க கூட பகிர்ந்து கொண்டிருக்கேன். நீங்கள் அந்த படிக்கட்டு நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை, அதாவது என்னன்னா உங்களுக்கு மனசுக்கு தெரிஞ்சு எந்த பிழையும் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் அந்த ஆன்ம தரிசனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உறுதியான செய்தி. அதாவது நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், ஆய்வுக்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும், இல்லை அந்த அதில் உள்ளதெல்லாம் என்னென்னவோ எது எந்த அதுவும் ஐயா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து டூஸ் அண்ட் டோன்ஸ் இந்த மாதிரி. வாயார வாழ்த்துகின்றோம் மனத்தம். அப்போ நம்முடைய திருப்பி சொல்லலாமாண்ணா, வாயார திட்டலாமா? இல்லை கூட இல்லையா? இது அதர் சைடு.
இப்போ வாயார வாழ்த்துகின்ற ஒரு மனத்தமர்ந்த தெய்வம்னா நீங்கள் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் மற்றவங்களை பாராட்டணும். எந்த நல்லது பார்த்தாலும் யாராக இருந்தாலும் சரி, நல்லது நல்லதுங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மனத்தமர்ந்த தெய்வம். சிம்பிள் ரூல் இல்லையா? வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். மனத்தமர்ந்த தெய்வத்தை விட வேற உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எல்லாரும் அதுக்கு தானே ஆசைப்படுறோம். மனத்தமர்ந்த தெய்வம் என்பது உங்களுக்கு சித்திக்குமேயானால் ஆன்ம தரிசனத்தை பெற்றுவிடுவீர்கள். ஆன்ம தரிசனத்தை பெற்ற நிலையில் இருக்கிறீர்கள் என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அவர் மனதுக்குள்ள வந்து உட்கார்ந்ததுக்கு பின்னாடி எப்படி உங்களுக்கு ஆன்ம தரிசனம் இல்லாம இருக்கும்? இல்லையா? வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த, சரிதானுங்களா? நீ எல்லாரும் எதுக்கு பாடுபடுறோம்? தெய்வம் மனதுக்குள்ள வந்து உட்காரணும், அதுக்கு தானே, இல்லையா? அதுக்காக எழுத்துக்கு என்னென்ன அதெல்லாமே கேட்டுறோம். அது போக இந்த ஆன்ம தரிசனம்ன்றதை பற்றி சொல்ல போகும்போது வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். வாயால வாழ்த்துறதுக்கே நமக்கு இவ்வளவு கிடைக்குமா? அது கிடைக்குமா? அப்போ மனசார வாழ்த்துறது, அப்புறம் தன்னிட்ட இருக்க பொருள் எல்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சோம்னா அப்புறம் நம்ம எங்க போய் நிற்கிறது சொல்லுங்க, இல்லையா? நமக்கு எவ்வளவு ஒரு எளிமையான வழி ஐயா சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த வகையிலே வாயார வாழ்த்துவோம் என்று சொல்லி இறைவன் புகழை மட்டுமல்ல வாயார வாழ்த்துவது, நம் அன்பிற்குரியவர்கள் எல்லோரையும் வாயார வாழ்த்துவோம் என்று சொல்லி நீட்டி பேச நினைக்க பயின்று இன்றைய பொழுதில் சிறப்பு வாசிப்பதற்காக அன்பிற்குரிய ஐயா குமரேசன் அவர்களை இந்த அரங்குக்கு அழைக்கிறேன். இந்த மாலை பொழுதை தன்னுடைய சிந்தனை மலர்களால் அலங்கரித்த ஐயா புனிதன் அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி உணர்வோடு அவர் திருவடியும் வணங்கி உங்கள் திருவடியும் வணங்கி அமைகிறேன்.
ज्योति 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 सुयं ज्योति 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 परं ज्योति 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 अरुள் ज्योति 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 शिवं वाम ज्योति सोम ज्योति वाण ज्योति ज्ञान ज्योति माघ ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योति येम ज्योति व्योम ज्योति येर ज्योति वीर ज्योति एक ज्योति एक ज्योति एक ज्योति एक ज्योति आदि वेदने आडल नीड पादने वादिஞான போதனே வாழ்க வாழ்கநாதனே வாதிஞான போதனே வாழ்க வாழ்கநாதனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சர்க்குருநாதா சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்நாதா திருவருட் பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் அவத்திரு கன்னியப்படிகளா தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் பெருஞ்சோதி Thank you.